இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு களியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். يا حبيب الله يا رسول الله يا حبيب الله 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 பகல் சூரியனே புரண சந்திரனே முன்பகல் சூரியனே புரண சந்திரனே நிழலும் விலகும் எங்கள் சையதி ஹைரன் நபி நிழலும் விலகும் எங்கள் சையதி ஹைரன் நபி யா ரசூல் அல்லாஹ் يا حبيب الله يا رسول الله يا حبيب الله 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 வான்மறை போற்றும் முகம் நாடினேன் நானும் தினம் வான்மறை போற்றும் முகம் நாடினேன் நானும் தினம் நாளென்னும் காணும் வரம் தாரீரோ ஹைரன் நபி நாளென்னும் காணும் வரம் தாரீரோ ஹைரன் நபி யா ரசூல் அல்லாஹ் يا حبيب الله يا رسول الله يا حبيب الله 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 நன்னபி நயனமணி நாதர் மேல் வாழ்த்துரைத்தான் நன்னபி நயனமணி நாதர் மேல் வாழ்த்துரைத்தான் வளமிக பெருகி வர வாயார சொல்வீர் சலாம் வளமிக பெருகி வர வாயார சொல்வீர் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் தாலாவுடைய மாபெரும் கிருபையினால் ஃபைசுல் பாக்கியாத் அரபிக் கல்லூரி சார்பாக நடைபெறும் மீலாது தொடர் பயான் நிகழ்வு இனிதே ஆரம்பமாகின்றது. இந்த சீர்மிகு சபையை தலைமையேற்று தருமாறு தோட்டம் அல்ஹாத் பஷீர் அஹமத், தலைவர் ஐக்கிய ஜமாத், தலைவர் மஸ்ஜிது நூர் பஸ் ஸ்டாண்டு பள்ளி, துணைத் தலைவர் நகராட்சி மன்றம் அன்னவர்களையும், ஆலி ஜனாப் கடத்தூர் அக்பர் அலி செயலாளர் மக்தூமி அரபிக் கல்லூரி அன்னவர்களையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இதனை எங்களுடைய மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தின் சார்பாக நாங்கள் வழிமொழிகிறோம். வனுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபைசுல் பாக்கியாத் அரபிக் கல்லூரி சார்பாக மீலாது தொடர் பயான் இனிதே ஆரம்பமாகிறது. அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி தருவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த மஜ்லிஸில் வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், மாணவ கண்மணிகள், சிறார்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆஷிகீன்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. இந்த சபையை திருக்குர்ஆன் ஓதி
ஆரம்பிப்பதற்காக வேண்டி எங்களுடைய மதரசா மாணவர் முஹம்மது ஃபாசில் அவர்களை அழைக்குகிறோம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. إن الذين يغضون أصواتهم عند رسول الله أولئك الذين امتحن الله قلوبهم للتقوى لهم مغفرة وأجر عظيم. صدق الله
السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா முஹம்மது ஃபாசில் அவர்களுக்கு மென்மேலும் இதைவிட சிறப்பான முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்து, இதை போன்று இன்னும் பல மேடைகளில் அழகான முறையில் கிராத்தை ஓதுவதற்கு அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் மாலை படிப்பதற்காக வேண்டி எங்களுடைய மதரசா மாணவர் முஹம்மது ஜாவித் நசீம் அவர்களை அழைக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நபி வாழும் மாமதினா நானங்கே வருவேனா, பூமனக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் நான் காண்பேனா. நபி வாழும் மாமதினா நானங்கே வருவேனா, பூமனக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் நான் காண்பேனா. நபி உம்மை காணத்தான் என் ஜீவன் வாழுது, விடுகின்ற மூச்செல்லாம் வதனம் தேடுது. நபி உண்மை காணத்தான் என் ஜீவன் வாழுது, விடுகின்ற மூச்செல்லாம் வதனம் தேடுதே. நபி உண்மை காணாமல் வாழ்வும் அது வலிக்கிறது, விடுகின்ற மூச்செல்லாம் கசப்பாக தெரிகிறது. நபி வாழும் மாமதினா நான் அங்கே வருவேனா, பூமனக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் நான் காண்பேனா. என் விழிகள் மூடிக்கொண்டு முகத்தை தேடினேன், கண் திறந்து பார்க்கின்றேன், கண்ணீர் சுரக்க நிற்கின்றேன். என் விழிகள் மூடிக்கொண்டு முகத்தை தேடினேன், கண் திறந்து பார்க்கின்றேன், கண்ணீர் சுரக்க நிற்கின்றேன். கண்ணீரும் ஓடியதே காணும் நபி முகம் காண, ஓடிய நீர் வாடியதே காணவில்லை உம்முகம். நபி வாழும் மாமதினா நான் அங்கே வருவேனா, பூமனக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் நான் காண்பேனா. மரக்கட்டை ஏங்கியதே அதனே கங்களை தீத்தீரே, நான் இங்கே கதறுகிறேன் என் கண் முன்னே வருவீரே. மரக்கட்டை ஏங்கியதே அதனே கங்களை தீத்தீரே, நான் இங்கே கதறுகிறேன் என் கண் முன்னே வருவீரே. இல்லை என்ற வார்த்தையே மொழிய
நாவியந்தன் ஏக்கம் தீர திருக்காட்சி அருள்வீரே நபி வாழும் மாமதினா நான் அங்கே வருவேனா பூமனக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் நான் காண்பேனாம் நன்மையே என்னவென்று ஒன்று கூட அறிந்ததில்லை நன்மையே எந்தன் வாழ்வில் ஒன்று கூட செய்ததில்லை நன்மையே என்னவென்று ஒன்று கூட அறிந்ததில்லை நன்மையே எந்தன் வாழ்வில் ஒன்று கூட செய்ததில்லை நான் செய்த நன்மையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நபி உங்கள் மீது கொண்ட தீராத காதல்தான் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் 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 தாய்மடியே விஷமாகும் நபி உண்மை காணாமல் என் மரணம் என்னாகும் நபி நீரும் இல்லாமல் தாய்மடியே விஷமாகும் நபி உண்மை காணாமல் என் மரணம் என்னாகும் நபி நீரும் இல்லாமல் மரணத்தின் வழி கூட மருதாயுமை தேடுதே முழுமதியே எனதுயிரே வாரீரோ என் கண்மணியே எங்கள் நபி நபி எங்கள் நபி நபி எங்கள் நபி நபி யா நபி எங்கள் நபி நபி எங்கள் நபி நபி எங்கள் நபி நபி யா நபி எங்கள் நபி நபி எங்கள் நபி நபி எங்கள் நபி நபி யா நபி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா கீதம் வாசித்த முஹம்மது ஜாவித் நசீம் அவர்களையும் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. இன்னும் பல மேடைகளில் இதைவிட சிறப்பான முறையில் கீதம் வாசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். இந்த தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவர்களையும் சிறப்பு பேச்சாளர்களையும் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக எங்களுடைய மதரசா மாணவர் அப்துஸ் சஹீல் மௌலானா மௌலவி அப்துஸ் சஹீல் அஃப்ரீதி அத்தாயி அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحبه والناس أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام الملك الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل
يفقهني إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. இணைத்திடும் நெஞ்சமும் துதித்திடும் நாவும் தந்து அதனை வளர்த்திடும் இறைவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் எம்பெருமான் முஹம்மது நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவரின் அடிச்சுவடுகளை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்தும் மறையாதவர்கள் என்று சான்று பெறுகின்ற உத்தம சத்திய அஸ்ஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், மேலும் இந்த நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்தவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் அருளும் அன்பும் என்றென்றும் குறைவென்று நிலவட்டுமாக. ஆமீன். இஸ்லாத்தின் காணிக்கிற சலாத்தினை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம்ம அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். சாந்த நபியின் சரித்திர சுவடுகள் அல்லையா தலைப்பு இந்த மஜ்லிஸிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த மஜ்லிஸையும் நம்மையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் கபூலியத் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வின் பிரியத்திற்கு உண்டானவர்களால் நாம் மாற முடியும். கண்ணியமானவர்களே, என்ன விஷயம் பார்த்தா, சரித்திர சுவடுகள் என்றால் முதல்ல யாருக்கு சொல்ல முடியும்? நம்ம வாழ்ந்த எல்லாருமே பெரிய பெரிய சரித்திரங்களை படைத்து விட முடியாது இல்லையா? சரித்திரம் படைத்தவர்கள் ஏனைய மக்களை போன்று வாழ்ந்து விட முடியாது இல்லையா? அப்ப இந்த பெயர், இந்த மகுடம் யாருக்கு சூட்ட முடியும் என்று சொன்னால் நம்ம உயிரும் மேலான கண்மணி நாயகம் முத்து முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தான் சொல்லப்படும். சரித்திரம் படைத்த ஒரு மாபெரும் நபர் அல்லையா? கண்ணியமானவர்களே, இந்த மஜ்லிஸ் சாதாரணமான மஜ்லிஸ் நம்ம கறந்து விட முடியாது. எதற்காக இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? முதல்ல நம்ம தெரிய நோக்கமே அதுதான். 4 மாரிஃபாக்கள் சொல்லி காட்டுவாங்க சூஃபியாக்கள் இல்லையா? மாரிஃபத்துல் நஃப்ஸ், மாரிஃபத்து ஷைத்தான், மாரிஃபத்து ரசூல், மாரிஃபத்துல்லான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நஃப்ஸ் ஷைத்தான்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சா கூட மாரிஃபத்து ரசூல், அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் அல்லாஹ் அடைய முடியும் இல்லையா? ஒரு ஊருக்கு வரோம், நம்ம ஊருக்கு வரோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ஒரு வழி மட்டும் அல்ல, இந்த பக்கமும் வரலாம் அந்த பக்கமும் வரலாம் இல்லையா? அப்ப அல்லாஹ் அடைவதற்கு பல வழிகள் இருந்தாலும் மெயின் ரசூல்லா அடையாம அல்லாஹ் அடையவே முடியாது இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்தால் மட்டும்தான், அன்னவரை பிரியம் கொண்டால் மட்டும்தான் நாம் அல்லாஹ் அடைய முடியும். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், குல் அமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வ ரசூலுஹு வல் முஃமினூன். அமல்கள் செய்யுங்க, ஃபஸயரல்லாஹு அமலக்கும், உங்களுடைய அமலை அல்லாஹ் பார்ப்பான், ஒரு ரசூலுஹு, அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க, ஒல் முஃமினூன், அல்லாஹ் ரசூலை சார்ந்த நல்ல அடியார்கள், ஈமான் கொண்ட முஃமின்கள் அவங்களுடைய அமல்கள் பார்ப்பாங்க. அப்ப கண்ணியமானவர்களே, இந்த மஜ்லிஸ் வெறுமனே இதோட புடிய போற மஜ்லிஸ் அல்ல. ரசூலுல்லாஹ் இந்த மஜ்லிஸ் எடுத்து காட்டப்படுது. ஒரு இப்படி சொல்லுவாங்க, அத்தா இப்னு சிக்கந்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவாங்க, அத்தா இப்னு சிக்கந்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவாங்க. முதல்ல ஒரு 3 முத்தான விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஹுப்புன் நபிக்கு ஈமான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பிரியம் கொள்வது என்பது ஈமானின் ஒரு பகுதி. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டால் மட்டும்தான் நாம் முஃமினாக மாற முடியும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸ் அஜ்மஈன். ஹதீஸ் வருது இல்லையா? ஒட்டுமொத்த நபர்களை காட்டிலும் நாம ரசூலுல்லாஹ் பிரியம் கொள்ளாத வரையில் ஆனால் உண்மையான ஒரு முஃமினாக மாற முடியாது. ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க, ஒதிக்ருஹு இபாதத் என்பதாக சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைப்பதே ஒரு இபாதத்துன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இபாதத்தை நம்ம எதுக்கு சொல்லுவோம்? நம்ம 5 நாள் தொழுகை இபாதத்துன்னு சொல்லலாம், ஜகாத்து கொடுக்கறது இபாதத்துன்னு சொல்லலாம், ஹஜ் செய்கிறது இபாதத்துன்னு சொல்லலாம். கண்ணியமானவர்களே, அமலுக்கும் இபாதத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அமல் என்று சொன்னால் பொதுவான ஒரு விஷயத்தை உள்ளடக்கிவிடும். உதாரணத்துக்கு ஒரு போகிற வழியில் ஒரு முள் இருக்குது, நம்ம எடுத்து போடுறோம், இது ஒரு நல்ல ஒரு அமல், நல்ல ஒரு செயல்கள் அல்லையா? இபாதத் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கென்று நாம் செய்வது நல்ல அமல்கள் இபாதத்தாக மாறும். உதாரணத்துக்கு இந்த மஜ்லிஸ் வந்திருக்கிறோம், நம்ம வர்றது அப்படிங்கிறது நல்ல ஒரு அமல்னு வச்சுக்கோமே. இங்கே நீங்கள் எப்படி வைக்கணும்னா, யாரெல்லாம் இந்த மஜ்லிஸின் பொருட்டால்
அல்லாஹ் ரசூலின் முஹப்பத்தை நான் அதிகமாக அடைய வேண்டும், அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு நியத்தை வைக்கணும். இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால் நான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வையும் அவங்க சொன்னதை முற்றிலுமான வழிபட்டு நடக்கணும், அவங்களுடைய என்ன விருப்பமோ அதுபடி நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு நியத்து இருக்கணும். இதெல்லாம் விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற நியத்து இருக்கணும். கண்ணியமானவர்களே, மூன்றாவது சொல்லி காட்டுறாங்க ஒரு ஸலவாத் அலைஹின் நூர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது என்பது நூறு ஒரு ஒளி என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லையா, எத்தனை நபர்கள் என்னென்னமோ போடுறாங்க வெள்ளையாக இருக்கணுங்கிறதுக்காக, ப்ளீச்சிங்ன்றாங்க, ஃபேஷியல்ன்றாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு உண்மையான முறையில் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அஞ்சி ஒரு இஹ்லாஸான முறையில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் ஓதும் பொழுது ஒரு நூறு ஒரு ஏழிப்படும். கண்ணியமானவர்களே, இதை யாரை தெரியுமா உதாரணமாக காட்டலாம்? ஷேகுமார்கள் காட்டலாம் இல்லையா, வலிமார்கள் பார்க்கலாம். நம்ம எவ்வளோ மாஷா அல்லா நூறானத்தை இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் திக்ரு செய்வாங்க அதிகமாக, ஸலவாத் பெருமானார் அதிகம் ஓதுன காரணத்தினால அவங்களோட முகம் பிரகாசமாக இருக்கும், நூறானியத்தான் ஜொலிக்கும் என்பதாக மாற்று கருத்தல்ல. கண்ணியமானவர்களே, இப்போ இவங்க அத்தா இப்னு சுகந்த் ரஹ்மத்துல்லாஹி 3 விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க இல்லையா. இப்போ இதுபடி ஆயத்தெல்லாம் அல்லாஹ் ரசூலும் நன்மையான முக்மீன்களும் பார்க்குறாங்க. இந்த மஜ்லிஸை எடுத்துக்காட்டப்படும் ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஹயாத்தி ஹைருல்லக்கும் மமாத்தி ஹைருல்லக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹயாத்தி ஹைருல்லக்கும் என்னுடைய ஹயாத்து உங்களுக்கு நன்மை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. மமாத்தி ஹைருல்லக்கும் என்னுடைய மரணமும் உங்களுக்கு சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுவாங்க. துஹத்திஸூனக்கும் துஹத்திஸூனக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பேசுகிறீங்க, நான் பேசணும். ரசூல்லா இருக்கவங்க சஹாபாக்கள் அப்படி தானே, ரசூல்லாட்ட சஹாபாக்கள் பேசுவாங்க, சஹாபாக்கள் ரசூல்லாட்ட பேசுவாங்க. அப்போ இது சிறந்த ஒரு விஷயம். ரஹ்மத்துல் லில் ஆலமீன நேரடியாக பார்ப்பது சிறந்தது, அவரிடத்தில் பேசுவது சிறந்தது இல்லையா? இது ஹயாத்தி ஹைருல்லக்கும்ல கட்டப்படும். மமாத்தி ஹைருல்லக்கும், அப்போ உங்களோட மரணம் எப்படி ரசூலுல்லாஹ் சிறந்ததாக இருக்குன்னு பார்த்தா சோரதோன்னு அலைய அமானக்கும் உங்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் வாயிலாக சொல்லி காட்டுறாங்க. நீமானவர்களே, அல்லாஹ் இடத்துல சில மலக்குமார்கள் இதுக்குன்னே இருக்கிறாங்க. எங்கெல்லாம் அல்லாஹை பற்றி பேசப்படுதோ, எங்கெல்லாம் அல்லாஹ் நினைவு கூறப்படுதோ, ரசூலை பற்றி பேசப்படுதோ, ரசூலை நினைவு கூறப்படுதோ, அந்த மஜ்லிஸில் அந்த மலக்குமார்கள் ஹாலிராயிருவாங்க. நாளைக்கு எடுத்துகிட்டு போய் காட்டுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் இன்னார் இவர் ஒரு மஜ்லிஸில் உட்காந்துருந்தாங்க, இவர் இந்த ஸலவாத்துகள் ஓதனாங்க, இவர் இந்த மஜ்லிஸில் இப்படிலாம் பேசினாங்க, இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்ட்ட எடுத்து காட்டப்படும். கண்ணியமானவர்களே, இப்போ நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த அமல் இந்த எல்லாம் வெறுமனே ஒரு ஏட்டு சொரக்காயை போன்று மாறிவிடக்கூடாது. கேட்குறோம், என்ன சொன்னாங்க கேட்டால் ஏதோ சொன்னாங்க அவ்வளோதான் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்போ நம்ம காதால் கேட்கக்கூடாது. நடக்கப்படுற விஷயங்கள், இங்கே சொல்லப்படுற விஷயங்கள்லாம் கல்பால் நாம் உணர்ந்து உள்ளத்தால் நம்ம உணர்வு கொள்ளணும். கண்ணியமானவர்களே, அந்த நல்லதோர் கருத்தை மேற்கொண்டு நாம் வரவேற்புனை படிக்கப்பட்டு இருக்கிறது. தலைமையாக இந்த மஜ்லிஸிற்கு வந்திருக்கக்கூடிய தோட்டம் அல்ஹாஜ் பஷீர் அஹமது அவர்களை தலைவர் ஐக்கிய ஜமாத் மற்றும் தலைவர் மஸ்ஜிது நூர் பஸ் ஸ்டாண்டு பள்ளிவாசல் துணைத் தலைவர் நகராட்சி மன்றம் அவர்களையும், ஆலி ஜனாப் கடத்தூர் அக்பர் அலி செயலாளர் மக்தூம் யாரபி கல்லூரி அவர்களையும், கிராந்த் ஓதிய சகோதரர் முகமது ஃபாசில் அவர்களையும், கீதம் இசைத்த சகோதரர் முகமது ஜாவித் நசீம் அவர்களையும், தொகுப்புதலை நிகழ்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் உஸ்தாது பிறந்தகை அஜீப் ரஹ்மான் நூரானி ஹஜரத் கபல் அவர்களையும், சிறப்புரை நிகழ்த்து காத்திருக்கின்ற மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஆஷிப் ரசூல் முகமது யாசர் பிலானி ஹசரத் அவர்களையும், முதல்வர் மக்தூம் அரபி கல்லூரி அவர்களையும், நன்றி உரை நிகழ்த்து காத்திருக்கின்ற தோழர் முகமது யூசுப் அலி அவர்களையும் நாம் வரவேற்பது மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். மர்ஹபம் பிக்கும் கைர ஹசா வலா நதாமா. கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், வந்திருக்கிற ஹசரத்து எந்த அளவுக்கு பேச்சாற்றல் மிக்கவங்கன்னு சொன்னால், ஒரு 7 வருடங்கள் பேக்வேர்டில் போய் பார்த்தா, பிஃபோர் லாக்டவுனுக்கு முன்னாடி பள்ளியில் அவங்க தராவியில் தொடர் பயிற்சி நிகழ்த்தினாங்க. ஒரு நாளும் ஒரு நபிமார்களை பற்றி சொல்லப்பட்டுச்சு. அப்போ நான் ஓதிக்கொண்டா இருந்த தருணங்கள், அப்போ நான் யதார்த்தமாக உட்காந்து பயணம் கேட்டுட்ருக்கோம். சொன்ன கருத்துக்கள் எந்த அளவுக்கு என்று பார்த்தா, நாம் உண்மையிலே பேசுகிறத கேட்க தான் செஞ்சோம். அல்லாஹ்த்த கல்பில் பதிச்சான். என்ன விஷயத்தை நம்ம சொன்னாங்க? அந்த அமல் அல்லாஹ்வுடைய கிட்ட வேலை அல்ஹம்துலில்லாஹ் இன்றளவு செய்யப்படுது தான். ஏதேனும் முசீபத் ஏற்பட்டால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது ஓதனா அந்த முசீபத் நீங்கிரும் சொன்னாங்க. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையில் அவங்க ஓதன துவா என்ன தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லதோட லில்லாஹி மா அத்த வ லில்லாஹி மா அஹத என்ற இந்த துவாவை சேர்த்து சொல்லி காட்டினாங்க. இப்போ இந்த துவா உண்மையிலுமே சில சோதனைகள் ஏற்படும் பொழுது ஏதேனும் காணா போயிடுச்சுன்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் லில்லாஹி மா அத்த வ லில்லாஹி மா அஹத என்கின்ற துவாவை ஓதனா, இஸ்லாசான முறையில் ஓதனா கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அது விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துருக்கிறோம். அப்போ கண்ணியமானவர்களே, வந்திருக்கிற ஹஜரத் அவங்க வெறுமனே பேச்சை செவியால் கேட்டு விடாதீங்க.
கல்பை திறந்து கேட்கப்படணும். அதெல்லாம் தாண்டி அச்சாணியை போல் ஆழமான கருத்துக்களை பதிவிடுவாங்க. கண்ணியமானவர், இந்த மஜ்லிஸ் அல்லாஹ் பிரயோஜனமுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. மர்ஹபா பிக்கும் அஹ்லா வ ஸஹலா மர்ஹபா பிவாமின் வெல்கம் டு ஆல். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் நிறைந்த இந்த சிறப்பான மஜ்லிஸின் தலைவர்களே, இன்று நல்ல பல விஷயங்களை மதுஹபுகளை பற்றி, இமாம்களை பற்றி சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய ஹஜ்ரத் அவர்களே, வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களே, பெரியார்களே, தாய்மார்களே, நாமெல்லாம் இந்த புனிதமான மஜ்லிஸில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நடைபெறக்கூடிய இந்த பயான் 6வது நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன். கவனமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார், யாருங்க அது சொல்லுங்களேன்? பாத்திமா. ரசூலுல்லாஹுடைய மகள் பாத்திமா நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹுக்கு எத்தனை மகள், எத்தனை பெண் மக்கள்? 4 பெண் மக்கள். ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா. நபியுடைய பெற்றோர்களை பற்றியும் பாட்டனார் முப்பாட்டனார் பற்றியும் தெரிவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நாள் கஷ்டமான சூழ்நிலை, உண்ணுவதற்கு உணவு இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. நம்ம வீட்டில் நம்ம புள்ள சாப்பிடலே வைங்க, தன்னுடைய தகப்பட்ட வந்து கேட்கும், அத்தா என் வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, ஏதாவது கொடுங்க என்று சொன்னால் நம்ம உடனே மறுத்துருவோமா? மறுக்க மாட்டோம், உடனே கொண்டு போய் கொடுத்துருவோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார் சொல்றாங்க, பாத்திமா உண்ணுவதற்கு உணவு இல்லை. ஹுனைன் யுத்தத்தில் கனிமத் பொருள்கள் நிறைய வந்திருக்குது. உங்க பாவாட்ட இருக்குது, கொஞ்சம் நீ போனீங்கன்னா உன் மேல இருக்கக்கூடிய பிரியத்தினால அந்த கனிமத்தை கொடுப்பாங்க. இந்த கனிமத்தை என்னங்க, அதை புரிஞ்சுக்கணும். அந்த எதிரிகள் எல்லாம் யுத்தத்திற்காக வேண்டி கொண்டு வரக்கூடிய ஆயுதங்கள், மாவுகள், உணவுகள் எல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. இப்படிப்பட்ட கனிமத்திரை பொருட்கள் நிறைந்திருக்கின்றது. உங்க பாவாட்ட போய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்தா நம்ம சாப்பிடலான்னு யார் சொன்னது? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. கணவன் சொன்னா மனைவி மறுக்க முடியுமா? நேர தகப்பன்ட்ட வர்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்தவுடைய அழுகிறாங்க. ஏமா அழுகிற? பாவா நாங்கள் பல நாளாக சாப்பிடல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, உணவே இல்லை, உடைய கனிமத் பொருள் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, ஏதாவது கொடுங்க பாவா அப்படின்ட்டு அழுகிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகளே நீ அழுகாத, நான் வைத்திருக்கக்கூடிய கனிமத் உங்களுக்கு வேண்டுமா? அந்த மாவுகள் சாப்பிடுவதற்கு மாவு வேண்டுமா? அல்லது எனக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் மூலம் கற்றுத்தந்த ஒரு துஆ வேண்டுமா? அந்த துஆவை ஓதி நீ கேட்டேன்டா, நீ கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். எது வேணும் சொல்லுன்னு கேட்டாங்க. நாம் என்ன சொல்லுவோம்? பாவ துஆவெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இப்போ ஃபஸ்ட்டு உணவு கொடுங்க, ஃபஸ்ட்டு வயிறு குவாங்குதுன்னு சொல்லுவோமா இல்லைங்களா?
சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, பாவா உங்களுக்கு ஜிப்ரீல் கொண்டு வந்த அந்த துஆவே எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பசியிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயத்தை 5 துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த 5 துஆவை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், மனனமாக்கிக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு மரணமாய்ந்த வரைக்கும் அந்த துஆவை ஓதாமல் இருந்ததே இல்லை. ஹதீஸில் வரும். அந்த துஆ எதுங்க? நான் சொல்லிக் கொடுக்கிறேன், சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம யா அவ்வலல் அவ்வலீன் வயா ஆஹிரல் ஆஹிரீன் வயா தல் குவத்தில் மதீன் வயா ராஹிமல் மசாக்கீன் வயா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், ஆரம்பமானவர்க்கெல்லாம் நீ ஆரம்பமானவர், உனக்கு முன்னாடி யாரும் இல்லை. வயா ஆகிரில் ஆகிரீன், கடைசிகளுக்கெல்லாம் கடைசி நீதான். ஆனா கியாமத்தில் எல்லாம் அல்லாஹ் அழிச்சிருவான். வானம் பூமி அத்தனை வஸ்துக்களையும் எல்லாம் அழிச்சிருவான். எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், லிமனில் முல்குல் யௌம், இன்று யாருடைய ஆட்சி? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் ஒருவன் தான் ஹயாத்தாக இருப்பான். அப்ப ஆகிரில் ஆகிரீன், கடைசியிலும் கடைசி அல்லாஹ். வயாதல் குவத்தில் மதீன், நீதான் சக்தி பெற்றவன், நீதான் சக்தி பெற்றவன் யா அல்லாஹ். வயா அர்ஹமல் மசாக்கீன், ஏழைகள் மீது நீ இரக்கம் காட்டக்கூடியவன். வயா அர்ஹமர் ராஹிமீன், எல்லா மக்களின் மீது நீ கிருபை காட்டக்கூடியவன். யா அல்லாஹ், என்னுடைய காரியத்தை நீ நிறைவேற்று என்று துஆ கேட்கின்ற பொழுது அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு கேட்டதையெல்லாம் கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துஆவை வாங்கிக் கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு சென்றார்கள். கடைசி ரூஹ் பிரிகின்ற வரைக்கும் அந்த துஆவை ஓதினாங்க. அந்த துஆவை நம்ம எழுதிக்கணும், ஒவ்வொரு நேரம் ஓதிக்கிட்டு வரணும். அல்லாஹும்ம சொல்லுங்க, யா அவ்வலல் அவ்வலீன் வயா ஆகிரல் ஆகிரீன் வயாதல் குவத்தில் மதீன் வயா ராஹிமல் மசாக்கீன் வயா அர்ஹமர் ராஹிமீன். இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் மறைகின்ற வரைக்கும் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹித் அமான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பொழுது நம்முடைய புனிதமான இந்த மீலாத் மஜ்லிஸில் இன்று தலைமையேற்று நடாத்தி தருகின்ற ஐக்கிய ஜமாஅத்தின் தலைவரும் நகராட்சியுடைய துணைத் தலைவரும் மஸ்ஜித் நூர் பஸ் ஸ்டாண்ட் பள்ளியின் தலைவரும் இன்னும் பல பொறுப்புகளில் ஒவ்வொரு நாளும் மக்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு தன்னை மக்களுக்காக அர்ப்பணித்து வாழ்கின்ற ஒரு மாமனிதர் தோட்டம் அல்ஹாஜ் பஷீர் அஹ்மத், அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தந்தல்வானாக. இப்படி துணைவியாருடைய மன்னரை அல்லாஹ் சொர்க்க பூங்காவனமாக்கிப்பானாக. இப்படி குழந்தைகளுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்தல்வானாக. அதை போன்று எங்களுடைய பாசத்திற்குரிய கடத்தூர் அக்பர் அலி சாஹிப், ரொம்ப பாசமானவங்க, மஹ்தூமியா அரபிக்கல்லுடைய செயலாளராக பணிபுரிந்து நல்ல சிறப்பான முறையில் அந்த மதரசாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் குழந்தைகளுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்தல்வானாக. பெற்றோருடைய மன்னரை அல்லாஹ் சொர்க்கப்பு மூலமாக்கிப்பானாக. எங்களுடைய பாசத்திற்குரிய உஸ்தாதினா, நம்முடைய ஊரில்லாம் அரபி ஹஜரத் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த பல ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் இல்மை கற்றார்கள். அப்படிப்பட்ட அரபி ஹஜரத்துடைய மூத்த மகனார் மௌலானா மௌல்வி அப்துல் உலமா முகமது சாலி ஃபாசில் பாக்கவி ஹஜரத் அவங்க அரபியத்துடைய மூத்த மகன்.
எங்களுக்கு உஸ்தாத் அவங்க சேலத்தில் எங்களுக்கு அவங்க உஸ்தாதாக இருந்தாங்க. அதற்குரிய ராதா தகப்பனாருடைய தகப்பனார் ரொம்ப பேணுதலாக உள்ளவங்க. சாலி ஹசரத் பஸ்ஸில் வருவாங்க, கையில் ஒரு வேஷ்டி வச்சுருப்பாங்க. வந்து அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி பள்ளிக்கு வரும் பொழுது அந்த வேட்டியை மாற்றிக்கிட்டு தான் தொழுவாங்க. காரணம், அந்த சீட்டில் யாராவது கைரக்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அமர்ந்திருப்பார்கள், நஜீசுகள் பற்றிருக்கும் என்று மிக வரைய பேணுதலாக வாழ்ந்தவர்கள் எங்களுடைய உஸ்தாதினா முகமது சாலி ஃபாசில் பாக்வி ஹசரத் அவர். ரொம்ப தக்குவாதார். அப்படிப்பட்ட அவர்களுக்கு பிறந்த மகனார் முபாரக் அலி ஹசரத்துடைய தகப்பனார். எங்களோடு நாங்கள் சேலத்தில் 1965 இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் எங்களோடு சக மாணவராக விளையாண்டவர்கள். அவர்கள் பெற்றெடுத்த மகனார் தான் மௌலானா மௌல்வி. எங்களுடைய மகனார் மௌலானா மௌல்வி முகமது ஷஃபீக் ரஹ்மான் பிலாலி ஹசரத்துடைய பாடத்தோழர். இப்பொழுது மக்தூமியா அரபிக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றுகின்றார்கள். அல்ஜுஹா பள்ளியில் தலைமையாக பணியாற்றுகின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் துணைவியார் குழந்தைகளுக்கும் நீண்ட ஆயுளை கொடுத்து அவருடைய பெற்றோருடைய கபறுகளை அல்லாஹு தஆலா சொர்க்க பூங்காவனமாகிவிட்டார். இன்ஷா அவர்கள் நாளை இமாம்களை பற்றி மிக தெளிவாக பேசுவார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் கடைசி வரைக்கும் நாம் இருந்து நாம் துஆவில் திக்ர் துஆவில் கடந்து தான் நாம் செல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இவர்களுக்கு நம்முடைய மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தின் சார்பாக உங்களின் சார்பாகவும் கண்ணியப்படுத்தப்படுகின்றது. தோட்டம் அல்ஹாஜ் பஷீர் அஹமத் அவர்களுக்கு மௌலானா மௌல்வி அல்ஹாஜ் ஹலீலுர் ரஹ்மான் பாக்கி ஹஜரத்து பொறுத்து கண்ணியப்படுத்துவார்கள். கடத்தூர் அக்பலி சாஹிப் அவர்களுக்கு மௌலானா மௌல்வி அல்ஹாஃபிஸ் ஷஃபீக்குர் ரஹ்மான் பிலாலி ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். மௌலானா மௌல்வி யாசர் பிலாலி ஹசரத் அவர்களுக்கு மௌலானா மௌல்வி ரஹமத் ஜீலானி ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். नारा तकबीर, नारा रिसाला, नारा रसूलुल्लाह। नारा तकबीर, नारा रिसाला, नारा तकबीर, नारा रिसाला। அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம ஊர் பாரம்பரியமிக்க பழமை வாய்ந்த மஹ்தூமியா அரபிக் கல்லூரியின் தகுதிமிக்க முதல்வருமான அல்ஜுஹா பள்ளியின் தலைமை இமாமுமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழித்தோன்றலுமான மௌலானா மௌலவி ஆஷிகே ரசூல் யாசர் அஹமது பிலாலி ஹசரத் அவர்களை மதரசா ஃபைசுல் பாக்கியாத் அரபிக் கல்லூரியின் சார்பாக சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இப்புனிதம் நிறைந்த மஜ்லிஸில் குழுமியிருக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனித மாதத்தில் பெருமானாரின் வரலாற்றை, பெருமானாரின் மஹப்பத்தை, பெருமானாரின் சுன்னாவை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் 12 நாட்கள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிகழ்வினை அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்த கண்ணியமிகு பள்ளப்பட்டி வட்டார ஜமாஅத்துல் உலமாவினுடைய தலைவர், ஃபைசுல் பாக்கியாத் அரபுக் கல்லூரியுடைய நிறுவனர் முஹிப்புல் உலமா ஹஸ்ரத் கிபலா அவர்களுக்கும், இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளப்பட்டி ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் தோட்டம் பஷீர் அஹமது ஹாஜியார் அவர்களுக்கும், பெரிய மதரசாவின் முதுகெலும்பாய் திகழக்கூடிய எங்கள் செயல் வீரராயிருக்கக்கூடிய கண்ணியமிகு செயலாளர் மக்தூமிய அரபிக் கல்லூரி கடத்தூர் அக்பர் அலி ஜனாப் கடத்தூர் அக்பர் அலி அண்ணன் அவர்களுக்கும், இன்னும் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், இம்மதரசாவின் உஸ்தாதுமார்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், சிறார்கள் எல்லோருக்கும் ஆரம்பமாய் என் சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு அற்புதமான ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஷரீஅத்தின் தூண்கள் 4 இமாம்கள். இந்த தலைப்பை சற்று யோசித்தாலே இமாம்கள் எவ்வளவு அவசியம், மதுஹபுகள் எவ்வளவு அவசியம், அவர்களை பின்பற்றுவது, மதிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு கட்டிடம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் பல அறைகள் இருக்கும், பல அடுக்குகள் கொண்டதாயிருக்கும், பல்வேறு கலைநுட்பங்கள் உள்ளடக்கியதாயிருக்கும். இருந்தாலும் கட்டிடத்தின் பலம் என்பது அதை தாங்கி பிடிக்கக்கூடியது அதன் தூண்கள்தான். தூண்கள்தான் கட்டிடத்தின் பலமாயிருக்கின்றன. தூண்கள்தான் கட்டிடத்தை நிலை பெறச் செய்கின்றன. அதுபோல்தான் இந்த தீனுடைய தூண்கள் 4 பெரும் இமாம் பெருமக்கள். தீனை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் இமாம்கள் தேவை. தீனை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இமாம்கள் தேவை. திருக்குர்ஆனையும் ஹதீஸையும்
சரியான முறையில் புரிந்து அமல் செய்ய வேண்டும் என்றால் இமாம்களின் துணைகளும் அவர்களின் ஆய்வுகளும் தேவை. அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, சட்ட சிக்கல்களுக்கு தீர்வுகள் வேண்டுமா? இமாம்கள் தேவை. இமாம்கள் இல்லாமல் திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த தீனையும் சரியான முறையில் நம்மால் பின்பற்ற முடியாது. தூண்கள் இல்லாத கட்டிடங்கள் நிலை குலைந்து போய் சரிந்து விழுதுவதைப் போல தீனை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இமாம்கள் தேவை. இமாம்கள் இல்லாவிட்டால் தீனை சரியான முறையில் நாம் பின்பற்றிவிட முடியாது. இதைதான் இந்த தலைப்பாய் தரப்பட்டிருக்கிறது. இமாம்கள் இந்த தீனை காத்தவர்கள். எப்படி தீனை பின்பற்ற வேண்டும் என்பதை தங்கள் வாழ்நாட்களை அர்ப்பணித்து பல ஆய்வுகளை செய்து சட்டங்களாய் நமக்கு தொகுத்து கொடுத்தவர்கள் இமாம் பெருமக்கள். ஆனால் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்களாய் உருவானவர்கள் எதற்கு மதுஹபுகள்? ரசூல்லா காலத்தில் மதுஹபுகள் இருந்தனவா? சஹாபாக்கள் எந்த மதுஹபை சார்ந்தவர்களாக இருந்தார்கள்? சஹாபாக்கள் எந்த மதுஹபுகளை பின்பற்றினார்கள்? தாபியீன்கள் எந்த மதுஹபுகளை பின்பற்றினார்கள் என்று குதர்க்கமான கேள்விகளை கேட்டு குழப்பலாம். கேட்பதற்கு அறிவுபூர்வமாய் தோன்றலாம், சிந்திக்க வைக்கலாம். ஆனால் நாம் ஒன்றை விளங்க வேண்டும். சஹாபிகள் காலத்தில் ஏன் மதுஹபுகள் இல்லை? சஹாபாக்கள் ஏன் மதுஹபை பின்பற்றவில்லை? தாபியீன்கள் காலத்தில் ஏன் மதுஹபுகள் இல்லை? ஏன் இல்லை? அங்கே அவசியம் தேவைப்படவில்லை. அதற்கான தேவைகள் அங்கே நிகழவில்லை. சஹாபிகள் அவர்களுக்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். பெருமானாரிடம் இருந்து எதையெல்லாம் கேட்டார்களோ அப்படியே செய்து விடுவார்கள். நாயகம் எதையெல்லாம் செய்ய கண்டார்களோ அப்படியே செய்து விடுவார்கள். சஹாபிகள் பெருமானாரை பார்த்து செய்த சஹாபிகள், அதை பார்க்கக்கூடிய தாபியீன்கள் அப்படியே செய்வார்கள். சஹாபிகள் எதையெல்லாம் செய்தார்களோ, பெருமானார் சொன்னார்கள் என்று சஹாபிகள் எதையெல்லாம் செய்தார்களோ கேள்வி கணக்கின்றி அப்படியே செய்தார்கள் தாபியீன்கள். மதுஹபுகள் தேவைப்படல. இதை செய்யணுமா, செய்யக்கூடாதா, கட்டாயம் செய்ய வேண்டுமா, இல்லை செய்து கொள்ளலாம், செய்யாமல் இருக்கலாமா, சுன்னத்து, ஃபர்து, வாஜிபு, முஸ்தஹப், முபாஹ், ஹராம் என்கிற தேவைகள், கேள்விகள் அவர்களுக்குள் எழவில்லை. அமல்களில் சுணக்கம் இல்லாததின் காரணமாக, சலுகைகளை எதிர்பார்க்காததின் காரணமாக பெருமானார்கள் செய்தார்கள் என்று தெரிந்தால் செய்து விடுவார்கள். கேள்விகளுக்கு இடம் இருக்காது. தபஉ தாபியீன்களின் காலத்தில் தான் குழப்பங்கள் தோன்றின. மக்களுக்கு மத்தியில் சந்தேகங்கள் எழுந்தன. பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க, சரி கட்டாயம் செய்ய வேண்டுமா? கேள்விகள் எழுந்தன. இல்லை செஞ்சுக்கலாம், செய்யாமலும் இருந்துக்கலாமா? கேள்விகள் எழுந்தன. அமல்களில் சுணக்கம் ஏற்பட்ட போது, தோய்வு ஏற்பட்ட போது இதை கட்டாயம் செய்தாக வேண்டுமா இல்லையா என்கிற கேள்விகள் எல்லாம் உருவான போதுதான் மதுஹபுகளுக்குண்டான தேவைகள் உருவானது. அந்த தேவையை உருவான போது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள் தான் இமாம் பெருமக்கள். உலகத்தை இயக்கக்கூடிய அல்லாஹ் அந்த இயக்கத்திற்கு தகுந்தாற்போல் அந்தந்த காலத்தின் தேவையை கருதி அல்லாஹ் இமாம்களை இந்த உலகத்தில் தோன்றச் செய்தான். ஹிஜ்ரி 80ஆம் ஆண்டிலே கூஃபாவிலே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உதிக்கச் செய்தான். ஹிஜ்ரி 93ஆம் ஆண்டிலே மதீனாவிலே மாலிக் இமாமை தோன்றச் செய்தான். ஹிஜ்ரி 150ஆம் ஆண்டிலே கஸாவிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை உதிக்கச் செய்தார். ஹிஜ்ரி 164ஆம் ஆண்டு பகதாதிலே அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தோன்றச் செய்தார். இவர்கள் எல்லாம் தோன்றிய காலத்தை பார்த்தால் பெருமானாரால் புகழப்பட்ட காலத்தில், பெருமானாரால் சோபனம் சொல்லப்பட்ட காலத்தில் தோன்றியவர்கள். இமாம்கள் என்பவர்கள் நாயகம் மறைந்து சுமார் ஒரு 300 ஆண்டுகளுக்கு பின்னால், 500-600 ஆண்டுகளுக்கு பின்னால் தோன்றியவர்கள் அல்ல. நாயகத்திற்கு மிக மிக நெருக்கமான காலத்தில் தோன்றியவர்கள் இமாம் பெருமக்கள். அதிலும் குறிப்பா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபிகளுடைய கடைசி காலத்தில் தோன்றினார்கள். ஹிஜ்ரி 80ஆம் ஆண்டு தோன்றினார்கள். தாபியீன்களில் கட்டுப்பட்டவர்கள் என்று எழுதுகிறார்கள். பெருமானார் காலத்திலே இளம் வயது சஹாபிகளாய் இருந்திருப்பார்கள் அல்லவா? அவர்களெல்லாம் முதியவர்களை ஆணும்போது அவர்களை பார்த்து அவர்களிடமிருந்து கல்வி பயிலக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
ஒரு குறிப்பின்படி 22 சஹாபிகளை பார்த்து கல்வி கற்றார்கள். இன்னொரு குறிப்பின்படி 70 சஹாபிகளை பார்த்து கல்வி கற்றவர்கள் தான் அல் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இளம் வயது தாபியை சார்ந்தவர்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் எல்லாம் தாபியீன்களிடமிருந்து கல்வி கட்ட தபவு தாபியீன்கள் என்ற காலகட்டத்தை சார்ந்தவர்கள் தான். மீதமுள்ள 3 பெரும் இமாம்களும் நம் இமாம்கள் என்பவர்கள் பெருமானாரால் புகழ்ந்துரைக்கப்பட்ட காலத்தில் தோன்றியவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ഖൈറു உம்மத்தி கருணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். என் உம்மத்தில் சிறந்தவர்கள் இந்த நூற்றாண்டிலே என்னுடைய காலத்தில் வாழக்கூடிய சஹாபிகளுடைய காலம். அதற்கு அடுத்து வருபவர்கள் சிறந்த சஹாபிகளுக்கு அடுத்து சிறந்தவர்கள், அதற்கு பின் தோன்றக்கூடிய தாபியீன்கள், தாபியீன்களுக்கு அடுத்து சிறந்தவர்கள், அவர்களுக்கு பின் தோன்றக்கூடிய தபஉ தாபியீன்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழ்ந்துரைக்கப்பட்ட காலகட்டத்திற்குள் தான் நம்முடைய 4 பெரும் இமாம்களும் தோன்றி இருக்கிறார்கள் என்றால் அந்த இமாம்களுடைய மதிப்பையும் கண்ணியத்தையும் நாம் விளங்க வேண்டும். சர்வ சாதாரணமாக இன்றைக்கு பேசிவிட்டு போய்விடலாம். அவங்க என்ன அபூ ஹனீஃபா சொன்னாங்கன்னு, சாதாரணமானவர்கள் அல்ல, கல்வியில் தேர்ந்தவர்கள் நம்முடைய இமாம் பெருமக்கள், கல்வியில் ஆழம் கண்ட பெருமக்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் உள்ளதை உள்ளபடியே விளங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். நம்முடைய இமாம் பெருமக்கள் தங்கள் வாழ்க்கை முழுக்க தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள், தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள். ஹதீஸ்களை எந்த சட்டதிட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இரவு முழுக்க ஆய்வு செய்திருக்கிறார்கள் இமாம் பெருமக்கள். தீனுக்காக வேண்டி மசாலாக்களை எடுப்பதற்காக வேண்டி உம்மத்தின் நலனுக்காக வேண்டி தூக்கத்தை தொலைத்தவர்கள் இமாம் பெருமக்கள். தீனுக்காக தன் வாழ்நாட்களையே செலவழித்தவர்கள். அவர்களை தேடி பட்டங்கள் வந்தன, பதவிகள் வந்தன, துன்யா அவர்களின் கால்களுக்கு கீழ் வந்தன. ஆனால் மறுமைதான் எனக்கு தேவை என்று சொல்லி உலகத்தின் சுகங்களை எல்லாம் துறந்துவிட்டு பதவிகளை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு முழுக்க முழுக்க ஆய்விலே இறங்கியவர்கள் தான் நம் இமாம் பெருமக்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். அவர்களுடைய மதிப்பு சாதாரணமானது அல்ல, அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்த உம்மத்தின் நலனுக்காக வேண்டி நம்மிடத்திலே அனுப்பப்பட்டவர்கள் தான் இமாம் பெருமக்கள். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்தில் ஒரு மனிதர் தூக்கு மேடையில் நிறுத்தப்பட்டு இருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட குழப்பவாதி என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஹதீஸ்களை எல்லாம் நாயகம் சொன்னார்கள் என்று புனைந்து அந்த ஹதீஸுகளை இட்டுக்கட்டிய நபர்தான் அந்த மனிதர். அவர் தூக்கு மேடையில் நிறுத்தப்பட்டிருக்கும் போது தூக்கிலிடப்படுவதற்கு முன்பாய் அவர் பேசுகிறார். ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை நாயகம் சொல்லாததை பெருமானார் சொன்னார் என்று நான் புனைந்து பேசியிருக்கிறேன். என்ன தூக்கில போட்டுட்டீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் எதை பிரித்தேன் என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டபோது கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கள், அல்லாஹ்வின் விரோதியே, எங்களிடத்தில் இமாம் ஷாஃபி இருக்கிறார்கள், எங்களிடத்தில் இமாம் மாலிக் இருக்கிறார்கள், எங்களிடத்தில் இமாம் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறார்கள், எங்களிடத்தில் அபூ யூசுப் இருக்கிறார்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீ வேண்டுமென்றால் எத்தனை ஆயிரம் ஹதீஸுகளையும் புனைந்து பேசியிருக்கலாம், ஆனால் அவர்களிடமிருந்து ஒரு ஹதீஸ் கூட தப்பிவிடாது. ஒவ்வொரு ஹதீஸையும் சல்லடை போட்டு சலித்து அதில் இல்லாத பொய்யான வார்த்தைகளை பிரித்து எடுத்து இந்த உலகத்தில் உண்மையான ஹதீஸ்கள் இருந்ததை தூக்கி எறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அவங்க இருக்கிறாங்க, அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி அந்த குழப்பவாதியை தூக்கியிட்டார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்றைக்கு வாழ்ந்த மன்னர்கள் இமாம்களுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் அவர்களின் தேவையும் அறிந்திருந்தார்கள். இவங்க இல்லைன்னா நம்ம ஹதீஸை பின்பற்ற முடியாது, இவங்க இல்லைன்னா குர்ஆனை பின்பற்ற முடியாதுன்னு சொல்லி அன்றிருந்தவர்கள் விளங்கியிருந்தார்கள். மன்னர்களாக இருந்தவர்கள் கூட நம் இமாம் பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அறிவாற்றல் என்பது சாதாரணமானதல்ல, புத்தி கூர்மை என்பது சாதாரணமானதல்ல. சிறு வயதிலே இருப்பார்கள், ஆனால் பெரியோர்களை எல்லாம் வாயடிக்க செய்யக்கூடிய அறிவாற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தார். கூஃபா நகரம் கடை வீதியிலே ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. மேடையிலே ஒருவன் நின்று கொண்டு நாத்திகவாதி வருவோர் போவோரை எல்லாம் முன்பிழிக்கின்றான். 3 கேள்விகளை கேட்பேன், யாராவது எனக்கு பதில் சொல்ல முடியுமா
திராணி இருக்கிறதா என்று சவால் விட்டு பேசிக் கொண்டிருக்கிறான். பெரும் பெரும் மேதைகளாய் அறிஞர்களாய் இருந்தவர்கள் எல்லாம் அவனை கடந்து செல்ல முடியவில்லை. அவன் சவாலுக்கு போய் தோற்று போனார்கள். என்ன செய்வது என்று மக்கள் எல்லாம் சூழ்ந்து போய் பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுதுதான் ஒரு சிறுவர் அந்த இடத்துக்கு வரார். அந்த நாத்திகவாதியை பார்த்து தைரியமாய் சொன்னார் அந்த சிறுவர், உன் 3 கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் கேளுண்டார். மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். பெரும் பெரும் மேதைகள் அவன் சவாலில் தோற்று போய்விட்டார்கள், இந்த சின்ன சிறுவர் என்ன செய்துவிடப் போகிறார் என்று. சரி, நான் கேட்கிறேன் என்று முதல் கேள்வியை அவன் கேட்டான். இறைவன் இந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இறைவன் இருக்கிறாய் என்று சொல்கிறாயே, இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நாத்திகவாதி கேட்டான். அந்த சிறுவர் சொன்னாரு, முதல்ல நீ மேடையிலிருந்து கீழே இறங்கு, நான் மேடையில் மீது ஏறுகிறேன். காரணம், கேள்வி கேட்பவன் நீ, பதில் சொல்பவன் நான். கேள்வி கேட்பவரை விட பதில் சொல்பவர் தான் அந்தஸ்தில் உயர்ந்தவர். எனவே நாம் மேலே ஏற, நீ கீழே இறங்கினோனே ஒத்துக்கொண்டு நாத்திகவாதி கீழே இறங்கினான். அந்த சிறுவர் மேடையின் மீது ஏறி நின்றார். இப்பொழுது மீண்டும் அவன் கேட்டான், இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அந்த சிறுவர் சொன்னார் அழகாய், இறைவன் இப்பொழுது அவனை நம்பாத ஒரு நாத்திகவாதியை, அவனுடைய தரத்தை அந்தஸ்தை கீழே இறக்கிவிட்டு அவனை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஏகத்துவத்தை கல்வியில் சுமந்த ஒரு சின்னஞ்சிறு சிறுவனுடைய அந்தஸ்தை உயர்த்திவிட்டான் என்று சொன்னதும் வாயடித்து போனான் நாத்திகவாதி. 2வது கேள்வியை கேட்டான். சரி, 2வது கேள்வி கேளுனோனே அவன் கேட்டான், இறைவனுக்கு முந்தியது எது? ஒவ்வொன்றுக்கும் முன்னால் ஒன்று இருப்பதை போல் இறைவனுக்கு முந்தியது எது என்று கேட்டான். சிறுவர் திரும்ப கேட்டாரு, 1 2 3 உனக்கு தெரியுமா? எண்கள் தெரியுமா? தெரியும். 9க்கு முன்னால் என்ன 8, 8க்கு முன்னால் என்ன 7, 7க்கு முன்னால் என்ன 6, அப்படியே தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்தவர் 1க்கு முன்னால் என்ன என்று கேட்க, 1க்கு முன்னால் மதிப்புள்ள எண்கள் என்று எதுவும் இல்லை, கூட்டக்கூடிய எண்கள் என்று எதுவும் இல்லை. உடனே அவன் வாயடைத்து போனான். சொன்னார் சிறுவர், எண்கள் என்பவர் படைக்கப்பட்டவைகள், மஹ்லூக்காத், படைக்கப்பட்டவைகள். படைக்கப்பட்டவைகளுக்கு அதற்கு முந்தி என்று ஒன்று இல்லை என்றால், இறைவன் என்பவன் படைப்பவன், ஹாலிக், அவனுக்கு முந்தி என்பது எப்படி இருக்க முடியும்? இல்லாமல் இருப்பது ஆச்சரியம் இல்லையே என்று கேட்டதும் அவன் வாயடைத்து போனான். கடைசி கேள்விக்கும் பதில் சொல்லிட்டா என்ன ஆயிருமோ நினைச்சு தயங்கி தயங்கி அவன் கேட்டான். கடைசி கேள்வி அந்த சிறுவனை பார்த்து, இறைவன் அவனுடைய முகம் எந்த திசையை நோக்கி இருக்கிறது என்று கேட்டான். சிறுவர் உடனே சொன்னாரு, போய் ஒரு மெழுகுவத்தி எடுத்துட்டு வான். எடுத்து வரப்பட்டது. தீபத்தை ஏற்றுங்கள் என்றார். தீபம் ஏற்றப்பட்டது. இப்பொழுது கேட்டார், இந்த தீபத்தின் ஒளி எந்த திசையில் இருக்கிறது? ஒரு மெழுகுவத்தி ஏற்றணும்னு சொன்னால் அந்த ஒளி எல்லா பக்கமும் பரவிதான் இருக்கும், குறிப்பிட்ட திசையை நோக்கி இருக்காது, குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் ஒளி வராது, எல்லா புறங்களும் பரவி நிற்கும். ஒளி எந்த திசையை நோக்கி இருக்கிறது கேட்டார். எல்லா பக்கமும் பரவி இருக்கிறது. இறைவன் ஒளிக்கு ஒப்பானவன், அவன் முகம் எல்லா புறங்களிலும் வியாபித்து நிற்கும் என்று சொன்னதும் அவன் வாயடித்து தோற்று போய் மண்ணை கவ்வினான் என்று வரலாறு. அந்த சிறுவர்தான் கூஃபாவிலே பிறந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சின்னஞ்சிறு சிறுவராக இருந்த போதே மிகப்பெரிய நாத்திகவாதியாய் அறியப்பட்டவர்களையும் கூட அந்த இமாமால் தோற்கடிக்க முடியக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஞானத்தை, கல்வி ஆற்றலை கொடுத்திருந்தான். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அபாரமான நினைவாற்றல், மனத சக்தி எப்பேற்பட்டதாக இருந்தது என்பதை புரிய வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 8 வயதாக இருக்கும் போது 30 ஜுஸூக்களையும் மனப்பாடம் செய்து முடித்து விட்டார்கள். 10 வயது ஆகிற போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய முஅத்தாவை மனப்பாடம் செய்து விட்டார்கள். 1700க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை கொண்டதுதான் முஅத்தா என்கிற கிதாபு. அதிலே அறிவிப்பாளர்கள் இருக்கும், அறிவிப்பாளரின் தொடர் வரிசையில் இருக்கும். இன்னாருக்கு அறிவித்தார், இன்னாருக்கு அறிவித்தார், நாயகம் அறிவித்தார்கள் என்கிற ஒட்டுமொத்த தொடர் வரிசையோடு அந்த நபிமொழிகளை எல்லாம் மனப்பாடம் செய்து முடித்தார்கள். எத்தனை நாட்களில்? வரலாறுகள் எழுதுகிறார்கள் 9 நாட்களும் முடிச்சாங்களாம். நாம் 9 நாள் ஆனாலும் ஓதி முடிக்க முடியாது. ஆனால் அவர்கள் 9 நாட்களில் முஅத்தா மாலிக்கை மனனம் செய்து முடித்தார்கள் என்று எழுதுகிறார்கள். முஅத்தா மாலிக்கை 10 வயதில் முடித்தார்கள். 17 வயதாகிற போது அவருடைய உஸ்தாத் முஹம்மது இப்னு ஹாலித் ஜன்ஜி கூப்பிட்டு சொன்னார்கள் ஷாஃபிஐ, யா அபா அப்துல்லாஹி வல்லாஹி ஆனலக அன் துஃப்திய
அஃப்தி அல் ஆன் ஆனல்லக அன் துஃப்திய. ஷாஃபியே, இப்பொழுது நீங்கள் மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதற்குண்டான தகுதியும் தராதரமும் உங்களுக்கு வந்துட்டது. நீங்க முஃப்தி ஆயிருங்கண்டாங்க 17 வயசுல. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உள்ளத்தில் ரொம்ப நாளா ஒரு ஆசை, மதீனாவில் இருக்கக்கூடிய மாமேதை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் இருந்து கல்வியை கற்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிட்ட. தன் உஸ்தாதிடத்தில் அனுமதி வாங்கிட்டு தன் வீட்டுக்கு போய் தாயாரிடத்தில் சொன்னார்கள், நான் மதீனா சென்று மாலிக்கிடத்திலே ஹதீஸ் கலையை கற்கப் போகிறேன், அனுமதி தாருங்கள் தாயே என்று வேண்டி நின்றார்கள். தாயார் அழுதார்கள் தாயார். ஏன்னா இன்றைக்கு மக்கா டு மதீனா என்பது 400 கிலோமீட்டர். இன்றைக்கு கடப்பது இலகுவாக இருக்கலாம், அதிவிரைவு பேருந்துகளில் கடந்து விடலாம், விரைவான வாகனங்களில் கடந்து விடலாம். ஆனால் அன்னைக்கு போகணும்னா குதிரைகளிலோ கழுதைகளிலோ ஒட்டகங்களிலோ போகணும். சுமார் 2 வாரங்கள் பிடிக்கும் என்கிறார்கள் குறைந்தபட்சம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அனாதை, ஏழ்மையில் வாடியவர்கள். தாயார் தான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து தன் மகனை படைக்க வைத்தார்கள். தாயார் அழுதார்கள். ஷாஃபி கேட்டாங்க, ஏமா அலறீங்க? உங்களை பிரிந்து என்னை பிரிந்து உங்களால் வாழ முடியாது என்றிருந்தால் நான் போகாமல் இங்கேயே இருந்துறேன்னாங்க. அப்பொழுது தாயார் சொன்னாங்க, என்னை பிரிஞ்சு போறேன்னு சொல்லி நான் ஒன்றும் அழுகலப்பா, பிரிந்து போகிறாய் என்று அளவில்லை. நீ மதீனா செல்ல வேண்டும் என்று கேட்கிறாய், ஆனால் கொடுத்தனுப்புவதற்கு கையில் காசு இல்லை. வாகனங்கள் இருக்கிறதா? வாகனங்களும் இல்லை. உணவு இருக்கிறதா? உணவும் இல்லை. கொஞ்சோனும் மாவு இருக்கு, 2 வேளைக்கு வரும் சாப்பிட்டால், அவ்வளவுதான் என்னிடத்தில் இருக்கிறது. எப்படி நீ போய் அங்கே நிலைமையை எப்படி சமாளிப்ப அப்படிங்கிற கவலை. எங்கே போகிற நீ திரும்ப வந்து விடுவையா என்கிற கவலை. நாயகத்தின் ரவுலாவிற்கு சென்று நாயகத்தின் நபிமொழிகளை படிக்க போகிற நீ வறுமையினால் திரும்பி வந்து விட்டாய் என்ன ஆகுவது? அதை நினைத்து நான் அழுகிறேன் என்கிறார் அந்த தாயார். உடனே அந்த அம்மாக்கு என்ன தோணுச்சு தெரியல, டக்குன்னு கையை உயர்த்தினார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், என் மகனின் வயிற்றை காய வைத்து விடாதே, என் மகனை பட்டினி போட்டு விடாதே, உன்னிடத்தில் என் மகனை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அந்த தாயார் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போனார்கள் மதீனாவை நோக்கி. நடுவில் ஒரு இடத்துல இறங்கி மரத்தின் கீழ் தான் கொண்டு வந்திருந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த போது தாய்மார்களின் துவா எவ்வளவு முக்கியம் என்பதை உற்று நோக்குங்கள். அங்கே மதீனாவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பயணக்கூட்டம் வந்தது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தங்கியிருந்த அந்த மரத்துக்கு எதிராக அவர்கள் தங்கள் வாகனத்தை நிறுத்தினார்கள். அதில் உள்ள பெரியவர் இமாம் ஷாஃபியை உற்று நோக்கினார். சின்ன பிள்ளையா இருக்கார். அவர் கூப்பிட்டாரு, நீ ஹாஷிமியான்னு கேட்டாரு. நீ ஆஷிமியான்னு கேட்டார். ஆம் என்றார்கள். எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ சாப்பிட்றத பார்த்தாலே தெரியுதுப்பா. எங்கே போயிட்டு இருக்கிற? மதீனாவுக்கு செல்கிறேன். ஏன் செல்கிறார்? நாயகத்தின் நபிமொழிகளை மனனம் செய்வதற்காக, கற்றுக்கொள்வதற்காக செல்கிறேன் என்றதும், அப்படியா? இப்பொழுது மதீனா போகிற வரைக்கும் விருந்தாளினி, எங்களுடைய விருந்தாளினி, வாகனத்தை தருகிறோம், உண்ணுவதற்கு உணவு தருகிறோம், எங்களோடு வந்தால் போதும் என்று அந்த பெரியவர் தங்களோடு அழைத்து கொண்டு போனார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், 16 நாட்கள் ஆனன, நான் கடைசி 8 நாட்களில் மட்டும் 16 முறை திருக்குர்ஆனை ஓதி முடித்தேன் என்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவுக்கு போனதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்து முடித்துவிட்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் சந்தித்து தன்னை அறிமுகம் செய்து கொண்டு அவர்கள் இமாம் மாலிக் இமாமுடைய தரிசில் போய் அமர்ந்துடுறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தரிஸ் அந்த காலத்தில் அவருடைய பாட நடத்தக்கூடிய இடம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி சீட்டு, மிகுந்த கௌரவத்தோடு கண்ணியத்தோடு அந்த இடம் இருக்கும். மாணவர்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக இன்னைக்கு ஊதுபத்தி பொருத்துவதை கூட பிதஅத் என்று சொல்கிறார்கள் அல்லவா? கிதாபுகளை எழுதுகிறார்கள். ஊதுபத்தியை போன்று புகை அன்றைக்கு போடப்படுமாம். நறுமணமிக்க வாசனை திரவியங்கள் பொருத்தப்பட்டு எரிக்கப்பட்டு அதன் புகை அந்த இடத்திலெல்லாம் காட்டப்படும் என்று எழுதுகிறார்கள். பெருமானார் பொன்மொழிகள் இந்த இடத்தில் படிக்கப்பட இருக்கின்றன. எனவே இந்த இடம் நறுமணத்தாய் கமழ வேண்டும் என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு நாளும் இதை ஏற்பாடு செய்வாங்க. மாணவர்கள் எல்லாம் வந்து அமர்வாங்க. உஸ்தாது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து கொண்டவர்களாய்
வந்து அமர்ந்து பாடம் நடத்த துவங்கிவிட்டால் அத்தனை மாணவர்களும் கொஞ்சம் கூட சத்தம் போடாமல் சலனமின்றி அமைதியாக இருப்பாங்களாம், மௌனமாக இருப்பாங்களாம். மௌனம் என்றால் எந்த அளவுக்கு மௌனம் தெரியுங்களா? தங்களுடைய பேப்பரை கூட திருப்புற சத்தம் வந்துடக்கூடாது, பேப்பரை திருப்ப கூட சத்தம் கூட வரக்கூடாதுமாங்களா மாலிக் ரஹமத்துல்லாஹி. காரணம், நாயகம் எங்கே துயில் கொண்டிருக்கிறார்கள். மாலிக் ரஹமத்துல்லாஹி அவங்க சிறப்பில் எழுதுகிறாங்க, ஒரு ஹதீஸை சொல்லும்போது மற்றவர்கள் எல்லாம் ஹதீஸ் பாடத்தை நடத்துவதற்கும் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி நடத்துவதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். மற்ற இமாம்கள் ஹதீஸை போதிக்கிற போது நாயகம் சொன்னார்கள் என்று சொல்லுவார்கள். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி சொல்கிற போது இந்த கபரிலே துயில் கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பார்கள். கபரிலே துயில் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என்று அந்த வார்த்தையை சாஹிபு ஹாதல் கபுர் என்கிற வார்த்தையை சொல்லி சொல்லி ஒவ்வொரு ஹதீஸையும் பயிற்றுவிப்பார்கள். அங்கே கண்ணியம் பேணப்பட வேண்டும் என்பார்கள். பாடம் ஒரு நாள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் எல்லாம் குறிப்பெடுத்து கொண்டிருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி இடத்துல எழுதுகோல் கிடையாது. அன்றைக்கு விற்கப்பட்ட அந்த பேப்பர்கள் இல்லை. அவரிடத்தில் வறுமையின் காரணமாக எழுதுகோலும் பேப்பர்களையும் கூட வாங்க முடியாத அளவிற்கு வறுமை அவரிடத்தில் நிலவியது. அதனால் இமாம் ஷாஃபி என்ன செஞ்சாங்கன்னா, எச்சியை தொட்டு தொட்டு கையில் அப்படியே கிறுக்கிட்டு இருந்தாங்க. மாலிக் ரஹமத்துல்லாஹி தூரத்திலிருந்து பார்த்தோன்னு கோபம் வந்தது. ஷாஃபியை கூப்பிட்டு சொன்னார்கள், சிறுபிழைத்தனமாய் நடக்கிறாயே, பெருமானாருடைய ரவுலாவிற்கு முன்னால் நின்று அவருடைய ஹதீஸுகளை சொல்லிக் கொண்டிருக்கிற போது குறைந்தபட்ச அதபை கூட பேண தெரியாதா? கண்ணிய குறைவாய் நடக்கிறாய், ஒழுங்கீனமாய் நடக்கிறாய் என்று அதற்றிய போது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, மன்னிச்சுக்கோங்க உஸ்தாத், எனக்கு தந்தை கிடையாது, நான் ஒரு அனாதை சிறுவன், என் தாயார் வறுமையில் உழல்கிறார்கள், எழுதுவதற்கு எழுதுகோல் கூட என்னால் வாங்க முடியல, அதனால் தான் கையில் எச்சிலை தொட்டு குறிப்பெடுத்து கொண்டேன் இருந்தேன்னு சொன்னாங்க. உன்னை மாலிக் ரஹமத்துல்லாஹி கேட்டாங்க, அப்படியா, ஒரு வாரம் ஃபுல்லாக பாடம் நடத்தினேங்களே, அதை சொல்லுனாங்க. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு வாரம் முழுக்க நடந்த பாதத்தை அப்படியே ஒப்பித்தார்கள். மகிழ்ந்து போன இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி தன்னோடு அவர்கள் அரவணைத்து கொண்டார்கள். அன்றிலிருந்து மாலிக் இமாமுடைய ஆஸ்தான மாணவராய் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாறினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி வகுப்பிலேயே எப்பொழுதும் இருப்பாங்க. அப்படித்தான் ஒரு நாள் ஒருவர் வந்தார், ஒரு கிளி வியாபாரி ஒருவர் வந்தார். வந்து சொன்னார், ஒரு மசாலா கேட்டார் மாலிக் இமாம்கிட்ட. மாலிக் இமாம் அவர்களே, நான் கிளிகளை பேச கற்றுக் கொடுத்து பேச பயிற்றுவித்து அந்த கிளியை நான் நான் இருக்கிறேன். அப்படிதான் ஒரு கிளியை பேச பயிற்றுவிச்சு இது பேசக்கூடிய கிளி என்று ஒருவனுக்கு விட்டுவிட்டேன். அவன் என்னிடத்தில் வந்து, நீ என்னை ஏமாற்றி விட்டுட்ட, பொய் சொல்லி விட்டுட்ட, ஃப்ராடு பண்ணி விட்டுட்ட, உன் கிளி பேச மாட்டேங்குது என்று சொல்லி என்னிடத்தில் வம்புக்கு இழுத்தான். எனக்கும் அவருக்கும் வாய் தகராறு நடந்தது. கோபத்தின் உச்சத்திற்கு போன நான் ஒரு கட்டத்தில் சொல்லிவிட்டேன், என் கிளி மட்டும் பேசவில்லை என்று சொன்னால் என் மனைவி தலாக்குன்னு சொல்லிட்டேன். கோபத்தில் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன். கிளி எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்காது, பேசாத நேரங்கள் இருக்குமா இல்லையா? கிளி பேசவில்லை என்றால் தலாக் என்று சொல்லிவிட்டேன். இப்போ என் மனைவி தலாக்காக வாங்கலாம் மாட்டாங்களா? உடனே மாலிக் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, கிளி பேசாதலப்பா, பேசாமல் இருக்கக்கூடிய நேரம் இருக்கிறதுல, ஆம், அப்படின்னா உன் மனைவி தலாக் தான்ட்டாங்க. அந்த மனிதர் சோகத்தோடு போனார். அதை பார்த்துக்கிட்டு இருந்த இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அந்த மனிதர் பின்னாடியே போனார். வெளியே போனோனும் அந்த மனிதரிடத்தில் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி கேட்டாங்க, உங்கள் கிளி பேசக்கூடிய நேரம் அதிகமா, பேசாமல் இருக்கக்கூடிய நேரம் அதிகமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என் கிளி பேசக்கூடிய நேரம் தான் அதிகம், பேசாமல் இருக்கிற நேரம் கம்மி தான்னாரு. அப்படியா, சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, என் கூட வாங்கன்னு தன் உஸ்தாத் மாலிக் இடத்தில் அழைத்து சென்று மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி இடத்தில் சொன்னார்கள், உஸ்தாத், நீங்கள் அவங்களுடைய மனைவி தலாக்குன்ட்டீங்க, ஆனால் என்னுடைய ஆய்வுக்குட்பட்டு என்னுடைய சிந்தனைக்கு உட்பட்டு தலாக் ஆக மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் என்றதும் மாலிக் ரஹமத்துல்லாஹி வெகுண்டெழுந்தார்கள். அன்பான மாணவர் தான், பாசத்திற்குரிய மாணவர் தான், தன் தீர்ப்பில் தலையிடுவதை அவர்கள் விரும்பல. மாலிக் ரஹமத்துல்லாஹி, அப்படியா, என்ன ஹதீஸை, எந்த குர்ஆன் ஆயத்தை நீ ஆதாரமாக கொண்டு இப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்குகிறாய் என்று கேட்டபோது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, உஸ்தாத், நீங்கள் அறிவித்த ஒரு ஹதீஸை தான் நான் ஆதாரமாக எடுத்தேன். என்ன ஹதீஸ்னா, நீங்கள் சொன்னீங்க, ஃபாத்திமா பின்து கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற சஹாபிய பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து ஆலோசனை கேட்டாங்க.
என்னைக்கு ஆலோசனை கேட்டாங்க? என்னை 2 நபர்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேர் திருமணம் முடிக்க என்னிடத்தில் கேட்கிறார்கள். என்னை பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க. யாரை நான் திருமணம் முடிக்கட்டும் என்று ஃபாத்திமா பின்த் கைஸ் பெருமானாரிடத்தில் ஆலோசனை கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முஆவியா இருக்கிறாரே தன் கவசத்தை எப்பொழுதும் கீழே வைக்கவே மாட்டாரு அப்படின்னு பெருமானார் ஒரு வார்த்தை அந்த ஹதீஸ்ல வருது. தன் கவசத்தை எப்பொழுதும் கீழே வைக்க மாட்டார் என்று நாயகம் சொல்வார்கள். இந்த வார்த்தையை அடிப்படையாய் கொண்டுதான் நான் தீர்ப்பு வழங்கினேன் சொல்லி இமாம் ஷாஃபி விளக்குவாங்க. பெருமானாருக்கு தெரியும் முஆவியா ரலியல்லாஹு தூங்குகிற போது கவசத்தை வைப்பாங்க, முஆவியா ரலியல்லாஹு சாப்பிடுகிற போது கவசத்தை வைத்து விடுவார்கள், முஆவியா ரலியல்லாஹு குளிக்கிற போது கவசத்தை வைப்பார்கள், தன் சுயத்தேவைக்காக செல்கிற போது கவசத்தை வைப்பார்கள். ஆனால் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன? முஆவியா எப்பொழுதும் கவசத்தை வைக்கவே மாட்டாருன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரும்பாலும் கவசத்தை எப்பொழுதும் வைக்க மாட்டார் என்று அர்த்தம். பெரும்பாலும் கவசம் அவர் கூடயே இருக்கும் என்று அர்த்தம். இப்போ அதிகப்படியான நேரங்களில் அவரோடு இருப்பதை பொத்தாம் பொதுவாய் எப்பொழுதும் அவரோடு இருக்கும் என்று நாம் சொல்லலாம் என்கிற அடிப்படையில் தான் இதை வைத்து தான் என் கிளி பேசாட்டி தலாக்கு என்று சொன்னார். என் கிளி அதிகமான நேரங்களில் பேசவில்லை என்றால், பெரும்பாலும் பேசவில்லை என்றால் என் மனைவி தலாக் என்ற அர்த்தம் என்கிற சட்டத்தை இயற்றினேன் என்று சொன்னபோது அகமகிழ்ந்து போன மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து சொல்வார்கள், நீ கொடுத்த தீர்ப்பு சரி, என்னிடம் ஏராளமான மாணவர்கள் பாடம் கற்றிருக்கிறார்கள், ஆனால் உன்னை போல் புத்தி கூர்மை நிறைந்த ஒரு ஆய்வாளரை, நற்சிந்தனையாளரை நான் பார்த்தது கிடையாது, ரொம்ப விவரமான பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி பாராட்டினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இந்த ஹதீஸை பார்க்க, இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு பக்கம் அவருடைய அபாரமான நினைவாற்றல், அபாரமான ஞாபக சக்தி என்றால், இன்னொரு பக்கம் அவருடைய ஆய்வுத்திறன். எந்த விஷயத்தையும் தன் மனம் போன போக்கில் சொல்லியவர்கள் நம் இமாம்கள் அல்ல. திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாய் கொண்டு அதில் உள்ள சட்டதிட்டங்களை ஆய்வு செய்து, கருத்துக்களை ஆய்வு செய்து, ஒரு அடிப்படையை அதிலிருந்து எடுத்து ஒரு சட்டத்திட்டத்திற்கு தீர்வுகளை வழங்கக்கூடியவர்கள் தான் இமாம் பெருமக்களை ஒழிய தம் மனம் போன போக்கில் மனோ இச்சைக்காக அவர்கள் தீர்வுகளையும் தீர்ப்புகளையும் சட்டத்திட்டங்களையும் இந்த உலகத்திற்கு தந்துவிடவில்லை என்பதை நாம் புரிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இமாம்கள் தேவையில்லை, அவர்கள் சுயமா ஏதோ தப்பா சொல்லி போயிட்டாங்க, குர்ஆன் ஹதீஸை நாம் நேரடியாய் விளங்கலாம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் குழப்பவாதிகள். குர்ஆனையும் ஹதீஸையும் நேரடியாய் நம்மால் விளங்க முடியும், இமாம்கள் தேவையில்லை என்றார்கள் ஆரம்பத்தில். ஒரு கட்டம் வந்தது, இமாம்கள் தேவையில்லை என்று சொன்னவர்கள் வழிமார்களை தூற்றினார்கள். ஒரு கட்டம் வந்தது, சஹாபாக்களை தூற்றினார்கள். ஒரு கட்டம் வந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மறுத்தார்கள். இன்னொரு கட்டம் வந்தது, நாயகத்தின் மீதே கை வைத்தார்கள், பெருமானாரின் மீதை கை வைத்தார்கள். இமாம்களை யாரெல்லாம் தூற்றினார்களோ பெருமானாரை எப்படி பார்த்தார்கள் என்று உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். அவங்க கிதாபுல அவங்களுடைய குப்பை நூல்களில் எழுதினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஷிர்க் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தார்கள் என்று. யாரை குறித்து சொல்கிறார்கள்? ஏகத்துவத்தின் உருவமாய் வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை, பெருமானாருக்கு ஷிர்க்குன்னா என்னன்னு தெரியாமல் இருந்தார். 13 ஆண்டு காலம் நாயகம் ஷிர்க் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்தார்கள். தன் தோழர்கள் ஷிர்க் செய்வதை அனுமதித்தார்கள் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசினார்கள். யார் பேசினார்கள்? குர்ஆனையும் ஹதீஸையும் நம்மால் சுயமாய் விளங்க முடியும் என்று இந்த உலகத்தில் நாடக மேடையை அரங்கேற்றியவர்கள் பேசினார்கள். உச்சபட்சமாய் பெருமானாருடைய ஹதீஸ்களை எல்லாம் குர்ஆனை விட்டுட்டு தன் மனம் போன போக்கில் விளங்க ஆரம்பிச்சதுனால பல ஹதீஸ்களை எப்படி மாற்றினாங்கன்னா ஆபாசம் புனியப்பட்டதாய் மாற்றினார்கள். நாயகம் ஒரு பெண்ணுடைய மடியிலே படுத்துறங்கினார்கள் என்று மாற்றினார்கள். ஒரு சஹாபியை குறித்து மிக கேவலமாய் இந்த மஜ்லிஸிலே சொல்ல முடியாத அளவிற்கு வார்த்தைகளை போட்டு மாற்றினார்கள். இந்த அவலநிலை ஏன் ஏற்பட்டது யோசிக்கணும். குர்ஆனை தானாக விளங்க போனதனால், இமாம்களை விட்டதின் விளைவு இதெல்லாம். இன்றைக்கு அதை பின்பற்றி நிறைய நபர்கள் குர்ஆனை என்னால் சுயமாக விளங்க முடியும், தர்ஜுமாவை மட்டும் படித்துவிட்டு, ஹதீஸ் நூல்களின் தர்ஜுமாவை மட்டும் படித்துவிட்டு நான் மசாலாக்களை சொல்கிறேன் என்று இன்றைக்கும் ஃபேஸ்புக்கிலே வீடியோக்களை போடக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அது எவ்வளவு பெரிய அழிவில் கொண்டு போய் அவர்களை சேர்க்கும் என்பதை நாம் யோசிக்கணும். குர்ஆனை மட்டும்
ஹதீஸை மட்டும் நானே புரிகிறேன் என்று ஒருவன் முற்பட்டால் என்ன நடக்கும் தெரியுங்களா? ஒரு ஆள் அப்படிதான் ஹாஜியார் இடத்தில் வந்தார். ஹாஜியார் நல்ல கோடீஸ்வரர், பணக்காரர். அவரிடத்தில் வந்து ஹாஜியார்கிட்ட சொன்னார், ஹாஜியார் உங்களுடைய சொத்துலேருந்து எனக்கு பங்கு தர வேண்டும் என்று சொன்னார். உங்கள் சொத்துலேருந்து எனக்கு பங்கு தரணும். ஹாஜியாருக்கு ஒன்றும் புரியல. இந்த ஆளை பார்த்தது கூட இல்லை ஹாஜியார். சுரவா கிடையாது, தூரத்து சொன்னமா அதுவும் இல்லை, பார்த்தது கூட இல்லை. என்னடா சொத்துல பங்கு கேட்டு வந்திருக்கிறான்னு ஹாஜியார் முழிச்சாரு. வந்தவர் சொன்னார், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் எல்லாம் சகோதரர்கள். அப்படின்னா உங்களுக்கு நான் சகோதரன், எனக்கு நீங்கள் சகோதரன். சகோதரன் சொத்துல பங்கு தரணுமா இல்லையா? ஹாஜியார் உங்கள் சொத்துலேருந்து பங்கு தாங்கண்டார். அப்படியான் ஹாஜியார், சரி நான் போயிட்டு பங்கெல்லாம் எவ்வளோ கணக்கு போட்டு பார்த்து கொண்டு வந்து தரேன்ப்பான்னு உள்ளே போயிட்டார். போனவர் ரொம்ப நேரமாக யோசிச்சார். ஹாஜியார் வெளியே வரலை. இவனும் வெளியிருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, வரேன்ட்டு ரொம்ப நேரம் சென்று ஹாஜியார் வந்து 2 ரூபா கையில் கொடுத்தார். பார்த்துட்டு அவர் முடிக்க, என்ன 2 ரூபா தந்திருக்கிறேன், கோடிக்கணக்கான அளவில் சொத்துல இருக்குது, 2 ரூபா தந்திருக்கிறேனே, சகோதரனுக்கு எவ்வளோவா தருவாங்கன்னு கேட்கும்போது, எப்பா எதுவும் இல்லை, நீ சொன்ன ஆயத்து தான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் எல்லாம் சகோதரர்கள். எனவே எனக்கு நீ சகோதரன். எப்படி எனக்கு நீ சகோதரனோ உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும் எனக்கு சகோதரன் தானே. உனக்கு நான் எப்படி தரணுமோ உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்கள் சகோதரனுக்கும் நான் தரணும் இல்லையா? அதனால் கணக்கு போட்டு பார்த்தேன், 1 ரூபா கூட வரலை, போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி ஒரு 2 ரூபா போட்டு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரிய குர்ஆனை நான் சுயமாய் விளங்குகிறேன் என்று சொன்னால் இந்த அவல நிலைதான் ஏற்படும். ஹதீஸ்களை சுயமாய் நான் விளங்குகிறேன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அவல நிலைகள் தான் ஏற்படும். ஒரு ஆள் தொழுகைக்கு வந்தார், பின்னாடி பார்த்தா இமாம் சாஹிப் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி பின்னாடி பார்த்தா வாளியோடு நிற்கிறார். என்னப்பா வாளியோடு நிற்கிற, புதுசாக ஏதாவது வகி வந்துருச்சா? இல்லை, நான் குர்ஆனை படித்தேன், இதா குன்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், தொழுகைக்காக நின்றால் முகத்தை கழுவுங்கள் என்று வந்திருக்குது. தொழுகைக்கு நின்றேன், முகத்தை கழுவலான்னு வாளியை தூக்கிட்டு வந்துட்டேன் அஜர்த்தும்பார். எந்த நோக்கத்தில் அந்த ஆயத்து சொல்லப்பட்டது? இதா குன்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும்னா தொழுகையை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் நாடினால் முதலில் ஒழு செய்து கொள்ளுங்கள், பிறகு தொழுகு போங்கிற நோக்கத்தில் வந்தது. குர்ஆனை நான் சுயமாய் விளங்க முடியும் என்று ஒருவன் இறங்கினால் இன்றைக்கு இப்படிதான் விபரீதம் நடக்கும். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பெண்கள் ரீல்ஸுகளை அள்ளி வீசுகிறார்கள். தங்களுடைய புத்தி கெட்டியதெல்லாம் மசாக்காக்களாய் சொல்லி தூக்கிறார்கள். ஒரு பெண் ஒரு ரீல்ஸில் வருது, பருதாவை போட்டுக்கொண்டு முகத்தை மறைக்காமல், ஒரு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, குழப்பவாதிகளின் கொள்கையை சார்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை காட்டுறாங்க. அந்த பெண்மணி வந்து நிற்குது. அடுத்து குர்ஆனை காட்டுகிறார்கள். குர்ஆனை பார்ப்பதை போலும் போவதை போலும், குர்ஆனை பார்ப்பதை போல போவதை போல. இப்போ குர்ஆன் அந்த அம்மாட்ட பேசுது, என்னம்மா என்னை வந்து பார்த்துட்டு போறையே? அந்த அம்மா சொல்லுது, எப்பொழுதும் உன்னை ஓதிக்கிட்டே இருப்பேன், ரமலான் மாதமாக இருக்குது, உன்னை ஓதலான்னு பார்க்குறேன், ஆனால் நான் பீரியட்ஸோடு இருக்கிறனால ஓத முடியலேன்னு கவலையோடு பார்த்துட்டு போகிறேன். எப்போ என் பீரியட்ஸ் போகும், எப்போ உன்னை ஓதுவேன்னு நினச்சி வருத்தப்படுறேன்னு போய் குர்ஆன் சொல்லுகிறதா? அப்படியா? பீரியட்ஸோடு இருந்தால் குர்ஆன் ஓதக்கூடாது, குர்ஆனை தொடக்கூடாதுன்னு யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? புகாரியில் வந்திருக்குதா இல்லையா? இமாம் ஆயிஷா அம்மாட்ட ரசூல்லா சொன்னாங்க, ஹஜ்ஜு காலத்தில் ஹஜ்ஜுடைய நிலையில் இருக்கும்போது ஆயிஷா அம்மா தனக்கு மாதவிடாய் வந்து விட்டது என்று அழுது கொண்டிருந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ தவாப் செய்யாத, தொழுகாத, மற்றபடி எல்லாத்தையும் செய்யி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அப்போ எல்லாத்தையும் செய்யலான்னா குர்ஆன் ஓதலாம் தான் அர்த்தம். அப்போ குர்ஆன் பீரியட்ஸ் டைமில் ஓதக்கூடாதுன்னு யார் சொன்னா? ரசூலுல்லாஹே ஓதலாம்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த அம்மா வீடியோ போடுது. குர்ஆனையும் ஹதீஸையும் சரியான முறையில், தனிப்பட்ட முறையில், என்னுடைய சிந்தனையை கொண்டு, என்னுடைய அறிவை கொண்டு நான் விளங்குவேன் என்று முற்பட்டால் இதுதான். பீரியட்ஸ் டைமில் கூட ஓதலாம், பீரியட்ஸ் டைமில் கூட அந்த புனிதம் நிறைந்த வார்த்தைகளை சுமந்திருக்கக்கூடிய அல் குர்ஆனை கையில் தொடலாம் என்று சொல்ல துடித்து விடுவார்கள். அன்பிற்குரியவருடைய விளக்கம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா தக்ரஉல் ஹாயிலு வலல் ஜுனுபு ஷைஅன் மினல் குர்ஆன். திருமதியிலும் இப்னு மாஜாவிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. குளிப்பு கடமையானவர்கள், மாதவிடாய் வந்த பெண்மணிகள் குர்ஆனிலிருந்து ஒரு வஸ்துவை கூட, ஒரு ஆயத்தை கூட ஓதிவிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் இமாம்கள் சொல்றாங்க, ஹைல் வந்த பெண்கள் திருக்குர்ஆனை ஓதக்கூடாது என்று, தொடுவது அதைவிட குற்றம், ஓதுவது கூட கூடாது என்று இமாம்கள் நமக்கு சட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள். சரி, அப்ப அந்த ஹதீஸ் என்னங்க?
அந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்ன, அதையும் இமாம்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஹஜ்ஜுடைய காலத்தில் பெருமானாரும் ஆயிஷா அம்மையாரும் ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு போயிருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா அழுது கொண்டு இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா அம்மாட்ட ஏன் அழுகிறேன்னு கேட்குறாங்க. ஹஜ்ஜு செய்ய முடியாதுன்னு நினச்ச அழறே, இந்த ஆண்டு என்னால் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது நாயகமே, எனவே அழுகிறேன் என்றார்கள் அம்மா ஆயிஷா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் மாதவிடாய் வந்து விட்டதா? ஆம் என்றார்கள் ஆயிஷா அம்மா. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை பார்த்து சொன்னார்கள், ஃபஃஅலி மா யஃஅலுல் ஹாஜ்ஜு கைர அல்லா ததூஃபி பில் பைத்தி ஹத்தா தத்ஹரி. ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும், ஹஜ்ஜுக்கான எல்லா அமல்களையும் நீ செய்யலாம், காபாவை தவாஃப் வருவதை தவிர்த்து என்று அன்னை ஆயிஷா அவர்களுக்கு சொன்னார்கள். இமாம்கள் விளக்கம் தருகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்தில் இது சொன்னாங்க? ஹஜ்ஜினுடைய காலத்தில் ஹஜ்ஜு செய்ய முடியாது என்று கவலையில் ஆழ்ந்திருந்த அன்னை ஆயிஷாவிற்கு பெருமானார் சொல்கிறார்கள் என்ற என்ன அர்த்தம்? ஹஜ்ஜுக்குண்டான அமல்கள் என்ன இருக்குது? தல்பியா ஓதுவது, திக்ரு செய்வது, காபாவை தவாப் செய்வது, ஷைத்தானுக்கு கல் எறிவது, முஸ்தலிஃபாவில் தங்குவது, அரஃபாவில் தங்குவது, இப்படி ஹஜ்ஜுக்கான அமல்கள் இருக்கிறது அல்லவா? இதிலே தவாஃபை விட்டுவிட்டு மற்றதெல்லாம் செய்யலாம். ஹாஜிகள் செய்யக்கூடிய அமல்கள் என்றால் ஹாஜிகள் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கான அமல்களில் தவாஃப் மட்டும் செய்யாத மற்ற எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்றார்கள். ஆனால் இதை விளங்காமல் எதை வேண்டுமானால் என்றால் அப்ப குர்ஆனை ஹாஜிகள் ஓதுவார்கள். குர்ஆனை ஓதுவது என்பது ஹஜ்ஜினுடைய ஃபர்லான அமல்களில் கட்டுப்பட்டது அல்ல. அது கூடுதலாக இபாதத் செய்யக்கூடிய அதற்காக ஓதப்படக்கூடிய அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டியது ஹஜ்ஜினுடைய அமல்களை தான். இதை கூட புரிய முடியாமல் விளங்க முடியாமல் என்ன சொல்றாங்க? ஹாயிலான பெண்மணிகள், மாதவிடாய் வந்த பெண்மணிகள் அவங்க குர்ஆனை ஓதிக்கலாம். நபியின் இமாம்களுடைய துணையை விட்டால், இமாம்களை கைவிடுவோமேயானால் இப்படித்தான் வழிகேட்டில் போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் இமாம் பெருமக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அறிவு ஞானம் என்பது வீச்சன்யம் பொருந்திய அறிவு ஞானத்தை, தீர்க்க தரிசனம் பொருந்திய அறிவு ஞானத்தை இல்ஹாமாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தான். ஒரு வார்த்தையை சொன்னால் கண்டிப்பாக அது நிகழ்ந்தே தீரும் என்று சொல்லலாம். மிகப்பெரிய இமாம்களில் உருவான அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஆஸ்தான மாணவர். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஆஸ்தான மாணவர் தான் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்களுடைய அத்தா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவருடைய தாயாரின் மீது பாரம் வந்தது, குடும்பத்தினுடைய பாரம். ரொம்ப வறுமையான குடும்பம்தான். என்ன செய்வது? தாயார் ஒரு டெய்லர் கடையில் கொண்டு போய் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சேர்த்து விட்டார்கள். அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி டெய்லியும் டெய்லர் கடைக்கு போவாங்க உதவியாளரால். போகிற வழியில் தான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய பாடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடம். அதை பார்க்கிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்துக்களை கேட்கிறார்கள். அதனால் கவரப்படுகிறார்கள். அந்த இடத்துல போய் உக்காண்டாங்க. ஒவ்வொரு நாளாம் போது ஒரு மாதம் கழித்து தாயார் சம்பளம் எங்கன்னு கேட்குறாங்க. அப்பொழுதுதான் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. நான் கடைக்கு போல இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பாடத்துக்கு போயிட்டே கல்வி கற்க வேண்டும் ஆசை என்று தாயாரிடத்தில் சொன்னாங்க. தாயாருக்கு வந்ததே கோபம். அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹியை பிடித்து கொண்டு இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பாடத்துக்கு வந்துட்டாங்க. பாடம் நடத்தக்கூடிய இடத்துக்கு வந்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்துல லெஃப்ட் ரைட்டு வாங்குறாங்க. ரொம்ப வறுமையில் இருக்கும். அத்தா இல்லாத புள்ள, நாங்கள் தான் கஷ்டப்படணும், இவர் சம்பாரித்து தான் குடும்பத்தை காட்டணும். அந்த அம்மா என்னென்னவோ பேசுகிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், ஹாதா ஹாதா யதஅல்லமு அக்லல் ஃபாலூதஜ பிதுஹ்னில் ஃபுஸ்தக். இப்பொழுது இவர் என்னிடத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார் அல்லவா இந்த அபூ யூசுப், பிற்காலத்தில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய மார்க்க அறிஞராய் மாறி அரசர்களுடைய சபையில் அரசர்களுக்கு சரிசமமாய் அமர்ந்து பாதாமாலும் பிஸ்தாவாலும் செய்யப்பட்ட ஃபாலூதஜ் என்கிற உயர்ந்த ரக உணவை இவர் உட்கொள்வார் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார்கள் இந்த வார்த்தைகளை. அந்த அம்மா கேட்டுட்டு சிரித்து கொண்டே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து சொன்னாங்க, என்ன பேசுறீங்க? உங்க அறிவு எண்ணம் வழுங்கி விட்டதா? ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்கிறேன். இவர் சம்பாதித்துதான் சாப்பிட வேண்டும் என்று சொல்றேன். இவர் அரசர்களுடைய அவையில் அமர்ந்து ஃபாலூதஜை சாப்பிடுவார் என்று சொல்கிறீர்களே என்றார்கள். புரிந்து கொண்டார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயாருடைய வறுமையை. ஒரு பணப்பையை கொடுத்தாங்க. திறந்து பார்த்தா 100 வெள்ளிக்காசுகள்.
இதை எடுத்துகிட்டு போமா உங்கள் பையன் என்னோட இருப்பான். இதை தீர்ந்தவுடன் மறுபடியும் வாங்க, மீண்டும் ஒரு பணப்பையை தருகிறேன், இவர் கல்வி கற்று மிகப்பெரிய அறிஞராக ஆக வேண்டும் என்று சொன்னார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. காலங்கள் ஓடுகின்றன. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹிடத்தில் கல்வி கற்றார்கள். எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்து மிகச்சிறந்த அறிஞராய் மாறினார்கள். அபூ யூசுஃபினுடைய அறிவு ஞானத்தை, கல்வி ஞானத்தை பார்த்து வியந்து போன்ற அன்றைய கலீஃபா ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய அரசவையினுடைய நீதிபதியாய் நியமித்தார்கள். காலியுல் குலாத் என்று சொல்லப்படக்கூடிய நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாய், நீதி அரசராய் விளங்கினார்கள் அபு யூசுப். ஒரு சமயம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களும் ஒரே இடத்துல அமர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடுகிற போது ஒரு உணவு வருது. ஹாரூன் ரஷீத் சொல்கிறார் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து, இமாம் அவர்களே, இந்த உணவை சாப்பிடுங்க. இந்த உணவு டெய்லியும் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க, என்றைக்காவது ஒரு நாள் செய்யப்படக்கூடிய விலை உயர்ந்த உணவு தான் இது என்று சொல்ல அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, அப்படி என்னப்பா உணவுன்னு என்று. உடனே ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாங்க, பாதாவும் பிஸ்தாவும் போட்டு செய்யப்பட்ட ஃபாலூதஜ் உணவு என்று சொன்னதும் தன் உஸ்தாதுடைய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. சிரித்தார்கள் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி. உடனே ஹாரூன் ரஷீத் ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டோன்னே கடந்த கால வரலாற்றை எல்லாம் சொன்னாங்க. உடனே ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுங்க துவா செய்தாங்க, ரஹிமல்லாஹு அபா ஹனீஃபா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அவர் சாதாரண கண் கொண்டு உங்களை பார்க்கவில்லை, அகப்பார்வையை கொண்டு, தூய உள்ளத்தை கொண்டு தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து இல்ஹாமின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் அரசர்களோடு, அவையில் அரசர்களோடு சேர்ந்து நீங்கள் ஃபாலூதஜ் என்கிற உணவை உண்பீர்கள் என்கிற வார்த்தை. எனவேதான் அவர்களால் அவ்வளவு துல்லியமான முறையில் சொல்ல முடிந்தது என்று அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஆசான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை புகழ்ந்து பேசினார்கள் என்று வரலாற்றை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம் இமாம்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்கள், அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்கள், திருக்குர்ஆன் ஹதீஸையும் ஞானத்தில் ஆழம் கண்டவர்கள் நம் இமாம்கள். அவர்களை விட்டோம் என்று சொன்னால் திருக்குர்ஆனை விளங்க முடியாது, ஹதீஸ்களை விளங்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீனை காட்டிக் கொடுத்தார்களோ அதை உள்ளதை உள்ளபடியே பின்பற்ற வேண்டும் என்றால் இமாம்களுடைய துணை தேவை. இமாம்கள் எப்பேற்பட்ட தியாகிகள் தெரியுங்களா? ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அபு அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன வார்த்தை, தனக்கு மிகப்பெரிய துன்பங்கள் எல்லாம் நிகழ்த்தப்பட்ட போது அந்த வறுமையிலும் அந்த மிகப்பெரிய துன்பத்திலும் கூட அவங்க சொன்னாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்கள் அசத்திய கொள்கையில் போயிட வேண்டியதான, சத்தியத்தை விட்டு கொடுத்துட வேண்டியதான்னு சொன்ன போது அபு அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சத்தியத்தை குழி தோண்டி புதைத்து நான் உயிர் வாழ்வதை விட நான் செத்துப்போய் சத்தியம் உயிர் வாழ்வது சிறந்தது என்று சொல்லி அவர்கள் துன்பத்தையும் வேதனையும் அனுபவித்தவர்கள்தான் இமாம் பெருமக்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அத்தகைய இமாம் பெருமக்களை கண்ணியத்தோடு பார்க்கவும், அவர்கள் கற்றுக் கொடுத்த, அவர்கள் சொல்லிக் கொடுத்த சட்டத்திட்டங்களை அடிப்பிறழாமல் பின்பற்றவும், கடைசி வரைக்கும் அந்த மதுஹபில் நிலைத்திருக்கவும், அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் கொள்கையில் பிடிப்போடு இருக்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பற்றி பாடம் எடுத்துச் சென்ற மஹதூமியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஆஷிக்குர் ரசூல் முஹம்மது யாசிர் பிலாலி ஹதரத் அவர்களுக்கு மதரசா ஃபைசுல் பாக்கியத்தின் சார்பாக மனமாறு துவா செய்கின்றோம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து மென்மேலும் பல்வேறு மார்க்க சேவைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. அவர்களின் மூலமாக எல்லோரும் இஸ்லாத்தை பயிலக்கூடிய நற்பெரும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அடுத்ததாக நன்றியுரை மதரசா மாணவர் முஹம்மது யூசுப் அலி அவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم، لئن شكرتم لأزيدنكم، صدق الله المولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: من لم يشكر الناس لم يشكر الله، أو كما قال عليه الصلاة والسلام.
இந்த உலகத்தை படித்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவனாகி அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலா அவனுக்கே புகழும் புகழ்ச்சி முறித்தாகட்டுமாக. மேலும் அந்த வல்லவனுடைய சாந்தியும் சமாதானம் உயிருக்கும் என கண்மீனாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்நவரின் குடும்பத்தின் அஹ்லு பைத்துகள் மீதும் முற்று தோழர்கள் மீதும் இங்கு குழும்பிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் ரஹ்மத்தும் என்றென்றும் குறையின்றி நின்று நிலட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த மீலாது மஜ்லிஸை கடைசி வரைக்கும் எந்தவித குறையும் இல்லாமல் நடத்தி கொடுத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் இந்த மஜ்லிஸினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தோட்டம் அல்ஹாஜ் பஷீர் அஹ்மத் தலைவர் ஐக்கிய ஜமாஅத் தலைவர் மஸ்ஜித் நூர் பஸ் ஸ்டாண்டு பள்ளி துணை தலைவர் நகராட்சி மன்றம் அவர்களுக்கும், மேலும் ஆலி ஜனாப் கடத்தூர் அக்பர் அலி செயலாளர் மஹ்தூமியா அரபிக் கல்லூரி அவர்களுக்கும், கிராத் ஓதிய நண்பருக்கும், கீதம் இசைத்த நண்பருக்கும், வேறுபுரையாற்றிய மௌலானா அவர்களுக்கும், தொகுப்புரை வாசித்து கொண்டிருக்கக்கூடிய எமது உஸ்தாதுனா அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஆஷிகுர் ரசூல் முஹம்மது யாசர் பிலாலி ஹதரத் அவர்கள் முதல்வர் மஹ்தூமியா அரபிக் கல்லூரி பேராசிரியர் அவர்களுக்கும், மேலும் இந்த மஜ்லிஸினை அலங்கரிக்கும் விதமாக நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், சிறார்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் அவர்களுக்கும், இந்த மஜ்லிஸினை இந்த இடம் மட்டும் முடிந்து விடாமல் உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய எமது அண்ணன் யாசர் அவர்களுக்கும், எமது மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தின் சார்பாகவும், லஜ்னத்துல் ஹமீதியா மன்றத்தின் சொறுப்பயிற்சியின் சார்பாகவும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித்தாரேன். அல்லாஹ் தஆலா மஜ்லிஸினை மக்பூல் பெற்று கியாமத் நாள் வரைக்கும் நடத்தாட்டி தரக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.
الله محمد رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. استغفر الله العظيم الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه. يا شفيع الورى سلام عليه، يا نبي الهدى سلام عليه، خاتم الأنبياء سلام عليه، سيد الأصفياء سلام عليه، أحمد ليس مثلك أحد، مرحبا مرحبا سلام عليه، واجب حبك على المخلوق يا حبيب الأولى سلام عليه،
أعلم الألك أشرف شرفا أفلل الأزكياء سلام عليك كشفت منك ظلمة الظلم أنت بدر التجى سلام عليك طالع منك كوكب الإرفان أنت شمس ضحى سلام عليك محبة الوحي منزل القرآن صاحب الاهتداء سلام عليك إنك مقصدي وملجئي إنك متعى سلام عليك مطلبي يا حبيبي ليس سوى أنت مطلوبنا سلام عليك سيدي يا حبيبي مولاي لك روحي فداء سلام عليك لك قلبي فداء سلام عليك لك جسمي فداء سلام عليك لك أبوي فداء سلام عليك لك أهلي فداء سلام عليك لك مالي فداء سلام عليك لك كلنا فداء سلام عليك اسمع قولنا والنور حالنا يا نبي المجتبى سلام عليك هذا قوله لا ميكايشكي منه يا مصطفى سلام عليك يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسمياء سلام عليك سيد الأسمياء صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.